வீரத்தினால் அடக்கி வைத்த மாவீரன் அலெக்சாண்டர் ஈர்பிரியின் நேரத்தில் தளபதியை அழைத்து தன்னை கல்லறைக்கு கொண்டு செல்லும் போது தன் கைகள் இரண்டையும் வெளியே தெரியும்படி வைத்து புரட்சி சொன்னார். அலெக்சாண்டர் அப்படி சொன்னதற்கு காரணம் என்ன? நீ சொல்லு. அலெக்சாண்டர் பெரிய வீர மட்டும் இல்ல சார், பெரிய அறிவாளி. அவன் பல காரியங்கள் ஏன் செய்யறான், எதுக்காக செய்யறான்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது சார். உதாரணமா எனக்கே தெரியலையே. கஸ்தூரி, நீ சொல்லு. வந்து சார், அவர் சாகும்போது சார், ஏன் சார் செத்தது நெப்போலியனா அலெக்சாண்டரா? கஸ்தூரி, பாடம் நடக்கிறப்ப அதை கவனிக்காம அலட்சியப்படுத்தினா நாளைக்கு கல்வியும் உன்னை அலட்சியப்படுத்திடும், காலமும் உன்னை அலட்சியப்படுத்திடும். புரிஞ்சு மோகன், நீ சொல்லு. அலெக்சாண்டர் ஏன் தன் கைகளை வெளியே வைக்க சொன்னால்? உலகத்தையே ஓடி ஓடி ஜெயித்தாலும் முடிவுல போகும்போது எல்லாரும் வெறுங்கையோடு தான் போகணுங்கிற தத்துவத்தை மற்றவங்களுக்கு உணர்த்துறதுக்காகத்தான் அப்படி சொல்லியிருக்காங்க. மோகனை போல திறமையான மாணவர்களை பார்க்கிறப்போ நான் ரொம்ப பெருமைப்பட்டேன். ஆனா அதே நேரத்துல புத்தகத்தை மட்டும் கையில் எடுத்துக்கிட்டு புத்திய வீட்டுல வச்சு வளர்க்கிற மாணவர்களையும் அவங்களுக்காக அந்தாவப்பட்டேன். கஸ்தூரிய கொஞ்சம் கண்டிச்சு ஆட்டு குமரிக்கா ராமானுஜம், நீயும் ரிட்டையர்ட் ஆயிட்ட. இந்த நிலையில அவளை கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டு இருக்க. அவள் என்னடான்னா கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம இருக்கிறா. அதனாலதான் இந்த உரிமையோட உங்ககிட்ட சொல்லிட்டு போகலாம்னு வந்தேன். நான் வரட்டுமா? ஆகட்டு குமரேசா, அடிக்கடி வந்துட்டு போ. உத்தியோகத்துல இருந்துதான் எனக்கு ஓய்வு கொடுத்துட்டாங்க. சேகத்துல இருந்தும் ஏப்பா எனக்கு ஓய்வு கொடுக்குறீங்க? அப்படி எல்லாம் ஒண்ணுமில்ல ராமானுஜம், நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் நான் வந்துட்டு போறேன். வரட்டுமா? வணக்கம் சார். என்னம்மா, என்ன பார்த்த உடனே உன் முகமெல்லாம் மாறி போச்சு. உன் எதிர்காலம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் உங்க அப்பாவை பார்த்து பேசு. கஸ்தூரி, நான் வேலை செஞ்ச காலத்துல ஏதோ கொஞ்சம் பணத்தை மிச்சப்படுத்தி உன்னுடைய அக்கா கௌரி ஒரு நல்ல இடத்துல ஒப்படைச்சு. ஆனா இப்ப நான் வேலை இல்லம்மா. எனக்கு வர பெருசதை வச்சுதான் உன் படிப்பு விஷயமா செலவழிக்கிட்டு இருக்கு. நாளைக்கு நான் கண்ணை முடிச்சேன்னா உனக்கு ஆதரவு கல்விதானே அம்மா. அதை நீ அலட்சியப்படுத்த. அப்பா, நானும் எவ்வளவோ அக்கறையோட ராத்திரியும் பகலுமா படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். என்னமோ என் மனசுல பதியவே மாட்டேங்குது. நம்ம குடும்ப கஷ்டத்தை மனசுல நினைச்சுக்கிட்டேன்னா படிப்பு தன்னால வரும். கொஞ்சம் பொறுப்போட புத்திசாலித்தனமா படியுமா. ஆகட்டுப்பா, இனிமே உங்க மனசு புண்படும்படியா நான் நடந்துக்கவே மாட்டேன். சரி சரி, போய் வேலையை பாரு. ஏன்பா அக்காவை கூட்டிட்டு வரணும்னு சொன்னீங்களே, எப்பப்பா ஊருக்கு போறீங்க? போகணும்மா, இது அவளுக்கு நலப்பட்டம். நாம கஷ்டப்படுறோங்கிறதுக்காக கௌரவத்தை விட்டு கொடுக்க முடியுமா? ஒரு தகப்பனுடைய கடமை நான் செஞ்சுதானமா ஆகணும். இந்த பாருமா, அந்த கவலை எல்லாம் உனக்கு வேண்டாம். நல்லா படிச்சு பாஸ் பண்ணணும். அதிமோக வதன ஸ்ரீராம ஸ்ரீராம தசரத பால ராம சாரங்க வேணுகான ராம 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 சீதா ராம. ஆட மட்டும் கேட்குது, ஆட காணோம். ஏன் எங்க இருக்கீங்க? எங்க இருந்தா என்னடி, உனக்கு வேண்டியது தாளம் போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் பக்தியோட பாட்டு பாடிட்டு இருக்கேன், இப்படி ஒழிச்சுக்கிட்டீங்களே. நான் பக்தி இல்லாம ஒழிச்சுக்கலடி, உன் பாட்டுக்கு பயிர்ந்து தான் ஒழிச்சுக்கிட்டேன். கொஞ்சம் மாதிரி என் மேல அன்பு இருந்தா அப்படி பேசுவீங்களா? ஜெயலட்சுமி உங்க வீட்டுக்கு அடி எடுத்து வச்ச பிறகுதான் ஓட்ட புடிச்சிகள் இருந்த நீங்க ஓட்டு வீட்டை வாங்கி அப்புறம் அந்த பெரிய மாடி வீட்டை வாங்கி, அந்த விசுவாசத்துக்கு தாண்டி இது 30 வருஷமா. என்னடா பூச்சினாலோட பூஜை அடிச்சு வந்துருக்க? சீக்கிரம் வெளியில போயிருக்கா, இல்லன்னா உங்க அம்மா இதே மாதிரி எப்போ வந்தீங்க?
உனக்காக ஒண்ணு வாய்ப்பு வந்திருக்கேன். என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நான் என்ன உங்களை மாதிரி மனோதத்துவ டாக்டர் மனசுல நினைச்சது சொல்ல. பாதாம் அல்வா வாய்ப்பு வந்திருக்கேன். அம்மாவுக்கு சாப்பிட்டுக்கிட்டா எனக்கு ஒண்ணு வேண்டாம். புருஷன் ஆசையோட வாங்கிட்டு வரத காலேஜ்ல பொண்டாட்டி ஏன் திருட்டுத்தனமா சாப்பிடணும்? குடும்பத்துல மாமியார் மருமக சண்டை வராம இருக்கணும்னா அதுக்கு கடைப்பிடிக்க வேண்டிய ஒரே வழி இதுதான். இப்படி திருட்டுத்தனமா வாங்கி கொடுக்குறதா? பெற்ற தாய் மகனை தனக்கே சொந்தம் நினைப்பான். அவனுக்கு கல்யாணம் ஆனதும் தன்னோட அன்பை பங்கு போட்டுக்க இன்னூர்த்தி வந்துட்டாளேன்னு பொறாம வந்துடும். அதுக்கப்புறமா சண்டையே ஆரம்பமாகும். அதை சமாளிக்கிறதுதான் இந்த மாதிரி கெட்டிக்கார ஆம்பளைங்க அம்மாவுக்கு தெரியாம திருட்டுத்தனமா இந்த மாதிரி பலகாரங்கள் எல்லாம் வாங்கி வந்து உங்க அம்மா காலையில் விழுந்துருக்கு. நீங்க எப்படி பேசினாலும் என் காதுல விழுவும். ஆமா ஆமா அம்மா, உங்க அத்தைக்கு பாம்புக்காது. என்னம்மா புருஷனுக்கு தலகாணி மந்திரம் போட்டுக்கிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல சார். என்னது கையில? பாதாம் அல்வா. அல்வாவா? ஆமா சார். இது வந்து பூஜை முடிஞ்ச உடனே உங்ககிட்ட கொடுக்க சொல்லி கொண்டா. இதுக்குதான் ஒரு பிள்ளை வேணுங்கிறது. ஆமா. சுந்தரா, கௌரிய பிரசவத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு உங்க மாமனார் வராராம். கடுதாசி போட்டிருக்காரு. ஆமா. ஏன்பா இன்னும் தாளம் போடுறீங்க? அட தம்பி, பொண்டாட்டிக்கு தாளம் போட்டாதான் குடும்பத்துல சண்டை சச்சரவு இல்லாம அமைதியா இருக்கும். இதை நீ தெரிஞ்சுக்க. ஆமா ஆமா சொன்னேன், கேட்டுக்க. பாத்தீங்களா, என் மகன் எனக்கு ஆசையா பாதாம் அல்வா வாங்கிட்டு வந்துருக்கான். கையில கொடுக்காத நீ ஆயிடும், வாயில போடு. எப்படி அல்வாவை நீ வாயில போட்டுக்கிட்டு அபிப்பிராயம் என்ன கேட்குறியா? ஏன் யார் சாப்பிட்டா என்ன? நான் தான் நீங்க, நீங்க தான் நானு. போட்டா ஒரு போடு. என்ன பக்தி இது அல்லவா பரிபக்தி. இப்படித்தான் ராமாயணத்துல தசரத மகாராஜா தான் பொண்டாட்டி மண்டோதரி மேல உயிரியே வச்சிருந்தாராம். அவர் 2 வரம் கேட்ட உடனே இந்த அணு கொடுத்துட்டாராம். தசரதருக்கு பொண்டாட்டி மண்டோதரியா? இந்த ஜானாவால பல்லு நட்டிக்கும் கொலை பொலடு கொட்டிடும். தப்பு தப்பு, நான் ஒரு முட்டாளு. தசரதருக்கு ஏது பொண்டாட்டி? தர்மர் பொண்டாட்டில மண்டோதரி. இப்ப தருமர் பொண்டாட்டி மண்டோதரியா? ஓடி குண்டோதரி போய் நியாயவாதி போடி. ராமாயணத்து மகாபாரதி அப்படியே மோர்க்குழம்பு வைக்கிறாளே. லைப்ரரிக்கு வந்து சினிமா நியூஸா? என்ன கருத்து? எனக்கு நீங்க ஒரு உதவி செய்யணும். உங்களை லவ் பண்ணுவா? ஏதாவது பண உதவி தேவையா? உதவினா பணம் தானே. எனக்கு பணம் தேவையில்லை, படிப்பு தான் தேவை. படிப்பா? நான் சொல்லி தரேன். மிஸ்டர் மோகன், எவ்வளவுதான் படிச்சாலும் ஹிஸ்டரி எனக்கு புரியவே மாட்டேங்குது. டியூஷன் வச்சு படிக்கிறதுக்கு எங்களுக்கு வசதி இல்லை. ஓய்வு கிடைக்கும் போது நீங்க கொஞ்சம் சொல்லி கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். சொல்லி கொடுக்கலாம், ஆனா இன்னொரு வீட்டுக்கு வரது போறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அந்த சிரமம் நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். நானே நீங்க இருக்கிற இடத்துக்கு வரேன். அப்படி இருந்தா எனக்கு ஆசைப்படுறேன். ரொம்ப நன்றி. என்னம்மா ஜூலியட், ஒரு ரோமியோ என்ன சொன்னாரு? நான் ஒண்ணும் சொல்லவே இல்லையா? என்னடி சும்மா இருக்க முடியலையா? ஏய், இந்த விளையாட்டுன்னா லைப்ரரியோட நிறுத்திங்க. காலேஜுக்கு வந்து கதை கட்டி விட்டீங்க. படிக்கணுங்கிற ஆர்வம் உனக்கு இருக்கு, ஆனா லெக்சரர் சொல்றது எதுவுமே உன் மனசுல பதிய மாட்டேங்குது நீ சொல்ற. அதுக்கு என்ன காரணம் எனக்கு தெரியல. அதுதான் எனக்கும் தெரியல. உங்களுக்கு பிடில் வாசிக்க தெரியுமா? இப்ப புரியுது. நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கேன், அதை கேட்காம நீ வேற எங்கேயும் கவனமா இருக்கிற. வகுப்புல நீ இப்படி இருக்கிறதுனாலதான் படிப்புல நீ வீக்கா இருக்க. கஸ்தூரி, நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு. காலேஜ் லெக்சர் பாட சொல்லி கொடுக்கும் போது நீ கவனமா கேட்கணும். வீட்டுக்கு வந்த உடனே அதை எழுதி பார்க்கணும். ஒரு முறைக்கு ஒரு முறை திரும்ப திரும்ப அதை படிக்கணும். அப்படி படிச்சாதான் பாடம் மனசுல நல்லா பதியும்.
அப்படி படிக்காதனால்தான் என் மூளையில எதுவுமே ஏற மாட்டேங்குது. சரி சரி, இன்னைக்கு காலேஜ் லெக்சர் சொல்லி கொடுத்த பார்த்த நான் சொல்றேன், நீ எழுது. கமா உட்கார். Arjuna played his chariot between the two armies. He saw in either relatives, benefactors, and friends. He saw kindred civilization opposed, and destruction certain for one of them, and perhaps for both. கஸ்தூரி, முதல்ல என் ரூமுக்கு வந்திருக்கேன். நான் உனக்கு காசு கூட தரல இல்ல. முதல்ல பாடம் முடியட்டும், அப்புறம் நானே போட்டுக்கிறேன். எழுது. His limbs trembled, his purpose weakened, and instead of proclaiming battle, he spoke thus to the god Krishna. என்ன எழுதிருக்க? Come on, காமி பாப்போம். For one of them, and perhaps for more. கஸ்தூரி, முதல்ல என் ரூமுக்கு வந்திருக்க. நான் உனக்கு காஃபி கூட தரல. முதல்ல பாடம் முடியட்டும், அப்புறம் நானே போட்டு தரேன். எழுது. ஆமா, நான் பாடத்தை மட்டும்தான் எழுத சொன்னேன். காஃபி கொடுக்க நான் கேட்டதையும் எழுத சொன்னேன். இனிமே உனக்கு பாடம் சொல்லி கொடுக்கும் போது நான் குறுக்க பேசவே மாட்டேம்மா. அப்படியே நீங்க குறுக்க பேசினாலும் அதை நான் எழுதவே மாட்டேன் சார். சமந்தி, புதன்கிழமை கௌரிய ஊரு கூட்டிட்டு போகலான்னு இருக்கேன். ஏன்? புதன்கிழமை அஷ்டமி, வியாழக்கிழமை நவமி, வெள்ளிக்கிழமை தசமி, சனிக்கிழமை சூலம். சம்பந்தி, இவர் பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்க 4 நட்சத்திரம் பார்க்க ஆரம்பிச்சீங்க. நரப்பிரசவம் தாய் வீட்டுல நடக்காது, புருஷன் வீட்டுலதான் நடக்கும். இப்படித்தான் ராமாயணத்துல நேரங்காலம் பார்க்காம ராவணன் யுத்தத்துக்கு போனான். என்ன ஆச்சு? கிருஷ்ண ராவணனை கொன்னுட்டான். ராவணனை கொண்டுட்டானா? நல்ல ஜாத கேட்கறது. தப்பு தப்பு, நான் ஒரு முட்டாள். ராமாயணத்துல கிருஷ்ணன் என்ன வந்தா? அந்த பக்கம் வந்துருப்பான். ராவணனை கொன்னது பீமன்ல. பீமனா கொன்னா? ஏண்டி சம்பந்தி முன்னால என் மானத்தை வாங்குற? உனக்குத்தான் ஆனாவன்னா அரை பக்கம் தெரியாது. நீ எதுக்கு ராமாயணத்தை பத்தி பேசுற? எழுத்து வீட்டுக்காரர் மட்டும் பேசுறாளா? ஓஹோ ஓஹோ, அவங்க பேசுறாங்கன்னா நீயும் பேசுறியா? அவங்க எம்ஏ படிச்சவங்க. அது மட்டுமல்ல, ராமாயணத்தை கரைச்சு குடிச்சவங்க. சம்பந்தி, ராமாயணம் ஒரு மகா காவியம். அதை பத்தி புரிஞ்சுக்கிட்டு புற சொல்றவங்களை விட புரியாமலேயே பக்தி காட்டுற இவங்களை எவ்வளவோ பாராட்டலாம். சொல்லிட்டீங்கல்ல, இனிமே 24 மணி நேரமும் இந்த ராமாயணம் தான். The Spartan Constitution is a homogeneous blending of opposing principles. The Spartan ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரட்டுங்களா? எனக்கு நேரம் போறதே தெரியல, அதுக்குள்ள எழுதிருக்கு. இப்போ பகல் பொழுது கம்மி பாருங்க, அதனாலதான் சீக்கிரமா எழுதிருக்கு. எப்பவுமே பகலா இருந்தா நான் பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம், நீ கேட்டுக்கிட்டே இருக்கலாம் இல்லையா? நல்லா இருக்கு. நம்ம விருப்பத்துக்காக இயற்கையை மாற்றி அமைக்க முடியுமா? நான் போயிட்டு வரேன். கஸ்தூரி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு மறந்துட்டேன். இதோ பாருங்க, ஞாபகம் மறதி கெட்டதுன்னு நீங்க தானே எனக்கு சொல்லிருக்கீங்க. அது விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கு. இந்த பணத்தை செலவுக்கு வச்சுக்க, உங்க அப்பா சிரமப்படுத்துவாங்க. எதுக்குங்க? இத பாருங்க, ஹாலிஸ் வச்சிருக்கேன், தவறாம சாப்பிடுங்க. அப்புறம் 8 மணிக்கு மேல கண் முழிக்காதீங்க. எனக்கு தெரியாதா? என்னங்க, முதல் தெரியும், தவறாம எண்ணெய் கட்டி குடிக்கிறீங்க. பச்சை தண்ணியில குடிக்காதீங்க, வெந்நீர்லயே குடிங்க. எங்க வீரோல நிறைய காடு கவரங்க வச்சிருக்கேன், தவறாம எனக்கு கருதாச்சு போடணும். இத பாருங்க, நர்சிங் ஹோம்ல டியூட்டி முடிஞ்ச உடனே நேரா வீட்டுக்கு வந்துருங்க. புருஷ மேல அக்கறையா பொண்டாட்டி புத்திமதி சொல்ற, பொறுமையோட கேட்டுக்கேண்டா. நீங்க மகனாடா? எத்தனை வருஷமா உங்க அம்மா சொல்லுச்சு நான் ஆமா போடுறேன். இன்னைக்கு ஒரே ஒரு நாளைக்கு உங்க சம்சாரம் சொல்லுச்சு ஆமா போடக்கூடாதா? இப்படித்தான் ராமாயணத்துல கொஞ்சம் ஏப்பா, ராமாயணத்தை இவங்கிட்ட சொல்லு. நீ வாமா. மாமா மகனாட்சியா இருமா.
பாத்துக்கமா. நான் போயிட்டு வரேன் ராஜாஜி. சம்மதி போயிட்டு வாங்க வாங்க வாங்க. போன உடனே லெட்டர் எழுதுங்க. நான் இங்கே இருந்தது பிரசவத்துக்கு தாய் வீட்டுக்கு போகணுமா? சொல்லடி சொல்லு. பைத்தியக்கார பொண்ணு. தலை பிரசவத்துக்கு தாய் வீட்டுக்கு தாமா போகணும். நல்ல வேலையா போச்சு. இப்படித்தான் ராமாயணத்துல எங்க ஆரம்பிச்சதையோட நான் வேண்டேன். கஸ்தூரி, மன்னிச்சுக்குங்க, நான் அட்ரஸ் மாதிரி வந்துட்டேன் போல் இருக்குங்க. ஏங்க கஸ்தூரி வீடு எதுங்க? இதுதாங்க. நான் வக்காதாங்க. நீங்க யாருங்க? நானுங்க வந்துங்க கஸ்தூரி கிட்ட டியூஷன் படிக்கிறேனுங்க. அவகிட்டயாங்க? அவளை படிப்புல மந்தமாச்சுங்க. அதனாலதான் சொல்லி கொடுக்குறேனுங்க. நீங்க வாத்தியாருங்களாங்க? இல்லைங்க, நான் ஸ்டூடெண்ட்டுங்க. இப்ப புரியுதுங்க. இந்த உச்சி வெயில்ல நீங்க வந்திருக்க கூடாதுங்க. ஆமாங்க. ஏங்க நான் ஏதாவது உழையிட்டேனாங்க? இல்லைங்க. கஸ்தூரி வந்து சொல்லிடுங்க. எதுங்க? நீங்க உலகுதையாங்க? ஆமாங்க, நான் வந்து போனேங்க. நான் வரேங்க. சரிங்க. அக்கா வாடியம்மா வா. நீ ஒண்ணும் தெரியாதவன் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன் நீ எப்படிப்பட்டவன். என்னக்கா சொல்ற? உன் வாத்தியாரு இப்ப வந்துட்டு போனாரு. வாத்தியாரா? உங்ககிட்டயும் சொல்லிட்டாரா? எத்தனை நாளைக்கு உன் திருட்டுத்தனத்தை மறைச்சு வைக்க முடியும்? நானும் எவ்வளவோ சாமர்த்தியமா தான் மறைச்சு வச்சிருந்தேன். இப்படித்தான் திடீர்னு ஒரு நாள் அப்பா கிட்டே அவன் சொல்லிட்டு போயிட்டாரு. ஓஹோ, அப்பாவுக்கு கூட இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சா? ஆமாக்கா. அப்ப கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதுதான். கல்யாணமா? யாருக்கு? உனக்கும் அந்த வாத்தியார் மோகனுக்கு தான். என்னது? ஓ, மோகன் அவன் தான். நான் ப்ரொஃபசர் குமரேசன்ல நினைச்சேன். அக்கா, அந்த மோகன் ரொம்ப நல்லவரு. அப்படிப்பட்டவரு ஏண்டி உன்னை தேடிக்கிட்டு இவ்வளவு தூரம் வந்தாரு? அதுவா, நேற்று டியூஷனுக்கு போகாம தூக்கி கொடுத்துட்டேன். அதான் இங்க வந்திருக்காரு. ஏண்டி உன்னை ஒரு நாள் பார்க்காததுக்கே அவர் வீடு தேடி வந்துட்டாரு. இதுக்கு என்னடி அர்த்தம்? அதானே. என்ன அர்த்தம்? என்னைய கேக்குறியா? கொஞ்சம் பொறு. இப்ப அப்பா வந்துடுவாரு. அவரையும் கேட்டுக்கிட்டு உனக்கு விளக்கமா சொல்றேன். அக்கா 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 அக்கா, அப்பா கிட்ட சொல்லாதக்கா. இதெல்லாம் சொல்லுவேனா? ஆமா, எங்கடி போயிருந்த? எல்லாம் உனக்காகத்தான். ஒரு முக்கியமான வேலையை போயிருந்தேன். ஆமா, உனக்கு பெண் குழந்தை வேணுமா ஆண் குழந்தை வேணுமா? போடி. எனக்கு பெண் குழந்தைதான். பிறக்க போறது ஆனா பொண்ணான்னு இப்ப சொல்லிடு. இத பாத்தியா மாங்காய், இத பாத்தியா நெல்லிக்காய். இடது கையை தொட்டா பெண் குழந்தை, வலது கையை தொட்டா ஆண் குழந்தை. எங்க எங்க கண்ண முடிக்க தொட்டு பார்க்கலாம். அக்காவுக்கு ரெட்டை குழந்தை பிறக்க போகுது. அக்காவுக்கு ரெட்டை குழந்தை பிறக்க போகுது. சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, பாடத்தை ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமே. ஆனா இன்னைக்கு பாடம் சொல்லி தரப்போறது நான் இல்ல, நீதான். என்ன சொல்றீங்க? காலையில லெக்சர் சொன்ன பாடத்தை நான் கவனிக்கவே இல்லை. ஆச்சரியமா இருக்கே. ஆமா, நீங்க எப்பவும் பாடத்திலே கண்ணா இருப்பீங்களே, இன்னைக்கு உங்க கவனம் எங்க இருந்தது? என்னங்க உங்க கவனம் எங்க இருந்ததுன்னு கேட்ட கேள்விக்கு இதுதான் பதிலா? இத பாருங்க, பரீட்சை நெருங்கிடுச்சு. இனிமே உங்க பார்வை படிப்புலதான் இருக்கு.
அந்த பரீட்சை நிச்சயமா எனக்கு பாஸ் மார்க் வரும். ஆனா இப்ப எழுதுனீங்களே இந்த பரீட்சையிலும் உங்களுக்கு பாஸ் மார்க் தான். மோகன் கொஞ்சம் நில்லுங்க. என்ன லைப்ரரிக்கா? என்ன செய்யுது? ஏதேதோ நடக்கும், நான் அறிவேன் உன்னாதையெல்லாம் நீ கேட்டால் தான் கிடைக்கும். நீ நினைத்தால் நேரத்திலே ஏதேதோ நடக்கும், நான் அறிவேன் உன்னாதையெல்லாம் நீ கேட்டால் தான் கிடைக்கும். தன்மையில் ஆயிரம் புதுமையை இங்கே பெறுவோமா? மூடிய கதவுகள் திறந்திடும் முன்னே முழுதும் அறிவோமா? நடக்கும், நான் அறிவேன் கேட்டால் தான் கிடைக்கும். கண்ணங்கள் கலிகள் என்று கை கொஞ்சம் தழுவாது, கை தொட்ட வேகம் கண்டு பெண் வண்ணம் மலரானோ. கண்ணங்கள் கண்கள் என்று கை கொஞ்சம் தழுவாது, கை தொட்ட வேகம் கண்டு பெண் வண்ணம் மலரானோ. இதுவரை போனது போகட்டும், அடுத்தது சொல்லுங்கள். இதுவரை போனது போகட்டும், அடுத்தது சொல்லுங்கள். ஆயிரம் சுகங்களை யாரிடம் கேட்பது அருகில் நில்லுங்கள். நடக்கும், நான் அறிவேன் உன்னாதையெல்லாம் நீ கேட்டால்தான் கிடைக்கும். லைப்ரரி போய் லைப்ரரி
படிக்காம இப்படி ஊரை சுத்திட்டு? நான் ஊர் சுத்தல, உன்னை பார்க்கத்தான். இந்த நேரத்துலயா? நல்லா இருக்கு. இந்த வீட்டுக்கு தெரிஞ்ச என்ன ஆகுறது? நான் வந்தது தப்புதான், இருந்தாலும் என்னவோ உன்னை பார்க்கணும் போல இருக்கு. அதான் வந்தேன். உங்களுக்கு என்ன பைத்தியமா? ஆமா கஸ்தூரி, உன்னை பார்க்கலன்னா எனக்கு பைத்தியமே பிடிக்கும். ஓ, வீணா மனசாலே விடாது. போய் படிங்க. பரீட்சை ஞாபகம் இருக்கட்டும். அதான் உன்னை பார்த்துட்டேன், இனிமே நல்லா படிக்கிறேன். அப்புறம் ஏன் பார்த்துட்டு நிக்கிறீங்க? அப்பா வந்துட போறாங்க. போங்கண்ணா. கடவுளா பார்த்து கருணை காட்டி இவளுக்கு ஒரு குழந்தை செல்வத்தை கொடுத்திருக்கான். ஆனா இவன் அதை நினைச்சு சந்தோஷப்படாம அதான் பயந்துகிட்டே இருக்கான். ஏம்மா, உங்க அம்மா சொல்றது உண்மையா? நீ படிச்ச பொண்ணு, நீ எல்லாம் இப்படி பயப்படலாமா? தாய்மை அடையிறது ஆபத்துன்னு உன்னை போல எல்லா பெண்களுமே நினைச்சிருந்தா உலகத்துல நீயோ நானோ பிறந்திருக்க முடியுமா? நல்லா சொல்லுங்க டாக்டர். உன்னை போலவே என் மன எழுந்துகிட்டு இருந்தா அவரை சமாதானப்படுத்தி பிரசவத்துக்கு தாய் வீட்டுக்கு அனுப்புறதுக்குள்ள எனக்கு போதும் போதுன்னு ஆயிடுச்சு. ஆனா இப்ப ஒவ்வொரு லெட்டர்லயும் என்ன எழுதுறா தெரியுமோ? குழந்தைக்கு பட்டி சட்டை வாங்கி வைங்க, படுக்கிறதுக்கு தொட்டில் வாங்கி வைங்க, பவுடர் வாங்கி வைங்கன்னு எழுதுறாளே ஒழிய நீங்க சாப்பிட்டீங்களா தூங்குனீங்களான்னு என்ன பத்தி ஒரு வார்த்தை கூட எழுதுறது. அவளுக்கு குழந்தை பிறக்க போற சந்தோஷத்துல என்னையே மறந்துட்டாமா. அதனால இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது, தைரியமா இருக்கணும். என்ன சும்மா ரெண்டு தஞ்சாவூர் பொம்மை மாதிரி தலையாட்டிக்கிட்டே இருக்கேன். அப்படித்தான் ஆண்டுவேன். சிஸ்டர் ஜட போட்டு இல்லாச்சும் ஆள விடும். இன்னும் விளையாட்டாவே இருக்கு. நாளைக்கு இன்னொருத்தர் வீட்டுக்கு போறவனே அங்க இப்படி எல்லாம் சண்டித்தனம் பண்ணா மாமியாரு கோமத்துல குத்துவா. ஆமா, உன் மாமியார் எப்படி? அவங்க ஒரு தேவண்டி. அப்படியே நான் வேற வீட்டுக்கு போகணும். அத்தானிய கல்யாணம் பண்ணிட்டு உனக்கே சக்காலத்திய வந்துட்டேன். வழக்கமா ஃபெயில் ஆகிறவன் நான் பாஸ் ஆயிட்டேன், பாஸ் ஆகிறவன் ஃபெயில் ஆயிட்டான். என்ன சொல்றேன்? மோகன் ஃபெயில் தான். நல்ல படிக்கிறவனாச்சே, எப்படா ஃபெயில் ஆனாவன்? முன்னெல்லாம் காலேஜ் பாடம் படிச்சுக்கிட்டு இருந்தான், பாஸ் ஆயிட்டான். காதல் பாடம்னா ஆள் யாரு தெரியுமா? மோகன், ஏன் இப்படி வீட்டுல உட்காந்துருக்கீங்க? கங்காஜி, எதுக்காக? நீ பாஸ் இருக்கா? எனக்கு அதுல சந்தோஷம் இல்லை. நான் உங்களை ஃபெயில் ஆக்கிட்டேன். யார உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்படித்தான் சொல்றாங்க. என்னுடைய தவறுக்கு நீ என்ன செய்ய? இப்படிப்பட்ட முடிவு வருங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்காக நீங்க மனசு தளர விடலாமா? இதை பாருங்க, இது கல்விதானே. மறுபடியும் நீங்க உற்சாகத்தோட படிச்சு நிச்சயமா பாஸ் பண்ணி. இந்த சூழலில் கூட தாங்கிக்க முடியாத பலகீனமான மனசை கடவுள் எனக்கு கொடுத்தாரு. அதுக்காகத்தான் காலம் பூரா உங்களுக்கு ஆறுதல் சொல்ல கடவுள் என்ன படிச்சிருக்காங்க. நீ வந்து என் வாழ்க்கைக்கு துணையா வந்துட்டா எவ்வளவு பெரிய தோல்வி ஏற்பட்டாலும் அதை நான் சந்தோஷமா ஏற்றுக்கிறேன். ஆமா, செடியில் ஒரு பக்கம் போ ஒரு பக்கமா ஏன் இப்படி பிரிச்சு வச்சிருக்கீங்க? இந்த ரெண்டும் ஒன்னா சேர்ந்தாதான் இனிமையான நாதம் பெறும் இல்லையா? நிலவே நீ
சந்திக்கிறப்போ நம்ம கல்யாணத்துக்கு உங்க வீட்டுல சம்மதம் கொடுத்துட்டாங்கன்னு நீங்க எனக்கு சாக்லேட் கொடுக்கணும். புரியுதா? அட்வான்ஸா நான் இப்பவே சாக்லேட் கொடுக்குறேன். எங்க வீட்டுல கல்யாணத்துக்கு நிச்சயமா சம்மதிப்பாங்க. ஆனா உங்க வீட்டுல தான் ஏற்கனவே நம்ம விஷயத்தை பத்தி எங்க அக்கா கிட்ட சொல்லிட்டேன். குழந்தை பிறந்தது அப்பா கிட்ட சொல்லி நம்ம கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. புதுசா கட்ட பண்ணீங்க. அம்மாவுக்கு ரோஜா பூ தான் பிடிக்கும். அதெல்லாம் பண்ணி கஸ்தூரி, பெண்கள் எப்பவுமே வெறும் தலையோடு இருக்கக்கூடாது. ஒரு பெண்ணுடைய தலையில யாருக்கு பூ வைப்பாங்க? உரிமை உள்ளவன் தான். அங்க பாத்தியா, இன்னைக்கு போறேன் அந்த நிலவை சாட்சியா வச்சு இன்னைக்கு நான் உன் தலையில பூ வச்சிருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள்ல ஊரையே சாட்சியா வச்சு உன் கழுத்துல நான் மாலை போடுவேன். இந்த நிலவை சாட்சியா வச்சு நீங்க எனக்கு வாக்கு கொடுத்திருக்கீங்க. உங்களுக்காக நான் காத்துக்கிட்டே இருப்பேன். ஒருவேளை நீங்க என்ன மறந்தாலும் இந்த நிலவு என்ன உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். மன்னிச்சு போய் உட்காருங்க. கஸ்தூரி, நான் ஊருக்கு போன உடனே மறக்காம ஒரு லெட்டர் போடுறேன். மறுத்துட்டு லெட்டர்ல மோகன் கையெழுத்து போட்டுறாதீங்க. அப்புறம் எங்க அப்பா கிட்ட நான் மாட்டிக்குவேன். நான் என்ன அவ்வளவு பெரிய முட்டாளா? நீ சொன்ன மாதிரியே மோகினி அப்படின்னு எழுதுறேன். யாரா பாத்து போறாங்க. நான் இந்த ஊர்லயே இருந்தாலும் என் நினைவு உங்க கூடவே வரணும். லட்சுமி, அக்கா கௌரி தாத்தா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிட்டாங்க. நீங்க வந்தது உங்களை உடனே வர சொன்னாங்க. பெண் குழந்தை. கங்க்ராச்சுலேஷன். அக்கா நினைச்ச மாதிரி பெண் குழந்தை. டாக்டர் சுந்தரம், கொஞ்சம் உள்ள வரீங்களா? டாக்டர் சுந்தரம், பிரசவ நேரத்துல வலிப்பு வந்ததுனால எவ்வளவு முயற்சி பண்ணியும் பெரிய உயிரை காப்பாற்ற முடியும். கனிச்சாறு ஒன்றாக பிழிந்து மோகரசம் கொஞ்சம் அளவோடு கலந்து, மூன்று கனிச்சாறு ஒன்றாக பிழிந்து மோகரசம் கொஞ்சம் அளவோடு கலந்து, கோதை மதுவாக பொன்னேனி மலர்ந்து பூவை வந்தாள் பெண்ணாக பிறந்து, பூவை வந்தாள் பெண்ணாக பிறந்து, பொன்னென்றும் பூவென்றும் தேனென்றும் சொல்வேனோ, பெண்ணை பார்த்தால் சொல்ல தோன்றும் இன்னும் 100,000.
வசந்தங்கள் குளிர்காலம் என்று ஓடும் பருவங்கள் கண நேரம் என்று காதல் கவி பாடும் அவள் மேனி கண்டு காண கண் வேண்டும் ஒரு கோடி என்று காண கண் வேண்டும் ஒரு கோடி என்று கண்ணி இளங்கூந்தல் கல்யாண பள்ளி கண்கள் ஒளி வீசும் அதிகாலை வெள்ளி கண்ணி இளங்கூந்தல் கல்யாண பள்ளி கண்கள் ஒளி வீசும் அதிகாலை வெள்ளி பெண்கள் விளையாடும் அவள் பேரை சொல்லி இன்பம் அவள் இன்னும் அறியாத கல்வி இன்பம் அவள் இன்னும் அறியாத கல்வி பொன்னென்றும் பூவென்றும் தேனென்றும் சொல்வேனோ பெண்ணை பார்த்தால் சொல்ல தோன்றும் இன்னும் 100,000 அப்படின்னா மறுபடியும் நாளைக்கு நாளைக்கா? இன்னும் 24 மணி நேரம் 17 நிமிஷம் 7 செகண்ட் இருக்கேன். அது வரைக்கும் உன்னை நான் எப்படி பார்க்காம இருப்பேன்? பொறுமையா இருக்கணும். அப்பதான் வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும். நாளைக்கு இதே நேரத்துல இதே சந்திக்கிறேன். பொறுமா? ஏமாத்திர மாட்டியே? ஏமாத்துறது ஆம்பளைங்க குணம். ஏமாந்து நிக்கிறது எங்க இனம். என் மேல நம்பிக்கை இல்லைன்னா சொல்லு, நேரா போவோம். 2 மாலை உச்சி பிள்ளையாருக்கு ஒரு அர்ச்சனை. அதுக்கப்புறம் நீங்க நானும் கணவனும் மனைவி. இதோ பாருங்க, காதலிக்கிறதுக்கு மட்டும்தான் நமக்கு உரிமை. கல்யாணம் செஞ்சு வைக்க வேண்டியது பெரியவங்க கடமை. புரியுதா? புரியுதுங்க. வரட்டுமா? ராஜாஜி ராஜாஜி கண்ணு உனக்காக பால் கொண்டாந்துருக்கேன். குடிச்சுடா கண்ணு, நான் இல்லங்கிற தைரியத்துல குழந்தைக்கு பால் கொடுக்க வந்துட்டியா? இல்ல, 1/2 மணி நேரமா புள்ள துடியா துடிச்சு போச்சு, ஒரே அழ. அது மட்டுமா அழுகுது? என்னைக்கு பூமியில விழுந்துச்சா அன்னையில இருந்து எல்லாத்தையுமே அழ வச்சிருக்கு. குழந்தையாவது குரங்கு போங்க. யாருடி சொல்ற? உங்களைத்தான் சொல்றேன், போங்க. இந்தாங்க, இனிமே குழந்தை பக்கம் வந்தீங்க நான் கஜலட்சுமியா இருக்க மாட்டேன். ஐயோ ஐயோ, எஜலட்சுமியா? எஜலட்சுமியாவது மீட்டர் லட்சுமியாவது? ஏ, உன் பேரு ஜெயலட்சுமி, வேற கூட மாத்தாதடி. அதை பத்தி நீங்க சொல்ல வேண்டாம், போங்க. பாத்தடி, தலை தனியா புட்டுக்க போதும், அப்புறம் ராமாயணம் சொல்ல முடியாது. ஏன் நிக்கிறீங்க? போங்க. ஏன் நிக்கிற? பயம் இல்ல? ஏமா இன்னும் கத்திக்கிட்டே இருக்கிறேன். பாதி பால் நீதான் குடிச்சியா? ஆமா, ஆள் குடிக்கிற வயசுதான் எனக்கு. என்ன தைரியம் இருந்தா என்ன கிழவின்னு சொல்லுவீங்க? கோச்சுக்கப்படாது கிழவி. கிழவியா இது? பால் படிக்கும் முகம், பால் படிக்கும் முகம். போதும் போதும். ஏண்டி, உனக்கு என்ன தைரியம் இருந்தா இது குழந்தையா இது குரங்குன்னு சொல்லிவிட்டு இப்ப எந்த குரங்கும் மறங்கி இருந்து பால் குடுத்தது? ஏன் என்ன இருந்தாலும் இது நம்ம பேச்சு தானே. அது அழுதுகிட்டு இருக்கும்போது எப்படிங்க நான் சும்மா இருக்கிறது? அத்தே, குழந்தை மேல இவ்வளவு ஆசை வச்சுக்கிட்டு தான் வெறுக்கிற மாதிரி நடிச்சீங்களா? உங்க அத்தை எப்போதும் அப்படித்தாம்மா, வெளியிலதான் வெறுப்பா பேசுவா, ஆனா அவ ஒரு நாய். என்னது? வாசம் காட்டுறதுல நீ ஒரு நாய். எப்படி ஊருக்கு போறதுன்னு கவலைப்பட்டு, ஆனா இனிமே தைரியமா போல. அவ அப்படித்தாம்மா, ஒவ்வொரு வார்த்தையும் அம்மியில வச்சு நடிப்பா. என்ன சொல்ற? இத்தனை நாள் குழந்தைய கண்ணும் கட்டுமா கஸ்தூரி பாத்துக்கிட்டு இருந்தா, இப்ப
அப்பா ஊருக்கு போறேங்கிறான். இனிமே குழந்தை யாருங்க பாத்துக்கிறது? நினைச்சாலே கவலையா இருக்குதே. ஒரு நல்ல பொண்ணா பார்த்து அக்கானுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டீங்கன்னா அவன் வந்து குடும்பத்தை கவனிச்சுட்டு போற. ஏன் இதுவும் நல்ல யோசனை தான். ஆனா இதுக்கு உன் மகன் சம்மதிக்கணுமே. பெரியவங்க சொல்ற விதமா எடுத்து சொன்னா அவரு சரின்னு சொல்லிட்டு போறாரு. வாஸ்தவம் தான், எதையும் பக்குவமா எடுத்து சொல்றதுதானே இருக்குது. இப்படித்தான் ராமாயணத்துல அனுமாரு ராவணங்கிட்ட போய் சீதைய அனுப்பி வச்சதுன்னு பக்குவமா சொன்னாரு. அவன் கேட்கல. அனுமாருக்கு கோவம் வந்துருச்சு. உடனே அயோத்திக்கு தீ வச்சுட்டாரு. அனுமாரு அயோத்திக்கு தீ வச்சுட்டாரா? தப்பு தப்பு, நான் ஒரு முட்டாளு. ரொம்ப நாளா சொல்றேன். அயோத்திக்கு எங்க தீ வச்சாரு? இதுல கில்ல தீ வச்சுட்டாரு. இப்ப மிருளைக்கு தீ வச்சுட்டாரா? அது ஆஞ்சநேயர் கொஞ்சோண்டு அவசரப்பட்டுட்டார். உன் பாய்க்கு தீ வச்சிருந்தா ராமாயணமும் குழைச்சிருக்கும், நானும் நிம்மதியா இருப்பேன். ஓடி உள்ள ஓடி. பயகிட்ட போய் 2வது கல்யாணம் பண்ணிக்கலான்னு எப்படா சொல்றதுன்னு நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். நாளைக்கு சாயங்காலம் அவரை கூட்டிக்கலாங்க. ஒரு தடவை பார்த்துட்டு என்ன செய்யணும். சரிங்க. கேக்குறா என்னடா நல்லாதானே இருந்த, திடீர்னு நம்ம ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கேன். இங்க சுந்தரம் ஒரு பைத்தியக்காரன் இருக்கான், அவனை பார்த்துட்டு வளர்ந்து வந்தேன். சுந்தரம், உங்ககிட்ட அவசரமா ஒரு விஷயத்தை பத்தி பேசி போவதுருக்கேன். உன்ன போலவே மணின்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். போன மாசம் ஒரு விபத்துல அவனுடைய மனைவி இறந்துட்டான். அந்த வேதனையை தாங்க முடியாம அவன் சரியா சாப்பிடுறது இல்லை, தூங்குறது இல்லை. தன்னுடைய குழந்தையே வெறுக்கிறான். சுருக்கமா சொன்னா ஒரு பைத்தியம் வாழ்ந்துட்டான். அவனை நினைச்சு அந்த குடும்பமே கண்ணீர் வடிக்கிறான். அவனை குணப்படுத்துறதுக்கு நீதான் ஒரு சரியான வழி சொல்லணும். அவ்வளவுதானடா. அவனை காப்பாற்ற சுருக்கமா ஒரு வழி சொல்லணும். சில பேர் இப்படித்தான் மனைவி மேல உயிரியே வச்சிருப்பாங்க. திடீர்னு அவங்களை பிரிஞ்ச உடனே அந்த அதிர்ச்சி தாங்காம மனமுடைஞ்சு போயிடுவாங்க. அவங்களுக்கு பக்குவமா ஆறுதல் சொல்லி இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா எல்லாம் சரியா போயிடும். வெரி குட். நானும் அதுதான்டா நினைச்சேன். இருந்தாலும் நீ ஒரு மனோதத்துவ டாக்டர் ஆச்சு, உன் முடிவையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தான் வந்தேன். கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்? யாருக்குடா? உனக்கு தான்டா. என்கிட்ட நீ இந்த வார்த்தை கேட்கலாம். இனிமே எனக்கு எதுக்குடா கல்யாணம்? அப்படின்னா உனக்கு ஒரு தத்துவம், மற்றவங்களுக்கு ஒரு தத்துவம் தான். சுந்தரம், இந்த நிலையில் நீ இருக்கிறத பார்த்து உங்க அப்பாவும் அம்மாவும் எவ்வளவு வேதனைப்படுறாங்க தெரியுமா? உனக்கு ஒரு மனைவி தேவையில்லைன்னு நீ நினைக்கலாம். ஆனா உன் குழந்தைக்கு ஒரு தாய் வேணும்னு நாங்க எல்லாம் நினைக்கிறோம். தயவு செய்து நான் சொல்றது மறுக்கா. உன் அன்போட நேசிக்கிறதுக்கும் உன் குழந்தைக்கு தாயா இருந்ததை பராமரிக்கிறதுக்கும் ஒரு நல்ல பெண்ணை பார்த்து நானே முடிவு செய்தேன். என்னடா பாக்குற? அந்த பெண் வேற யாரும் இல்ல, நம்ம கஸ்தூரி தாண்டா. நீ என்ன கல்யாணம் செய்து கேள்வி கேட்டதை விட இது ரொம்ப கொடுமடா. கஸ்தூரிக்கு ஒரு நல்ல மாப்பிளையா பார்த்து நானே கல்யாணம் செய்து வைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீ அவளை எனக்கு 2ஆம் தாரமா கட்டி வைக்கிறேன்னு சொல்றியாடா? நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுறேன்னு எனக்கு நல்லா புரியுது. ஒரு அண்ணனுக்கு 2ஆம் தாரமா வாழ்க்கப்பட எந்த பெண்ணுமே தயங்குவான். ஆனா தான் கூட பிறந்த அக்கா இறந்து போய் அவன் குடும்ப நிராதரவா நிக்கிறதையும் அவன் பெற்ற பிள்ளை அனாதையா தவிக்கிறதையும் பார்த்தா அந்த குடும்பத்தை காப்பாற்ற எந்த பெண்ணுமே தயங்க மாட்டான். என்னடா இதெல்லாம்? உனக்கு எதுக்காக இந்த கவலை எல்லாம்? கூடிய சீக்கிரத்துல உன் கல்யாணத்தை நான் நடத்த போறேன், அதை சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். நீ உன் வேலையை கவனி, ஆக வேண்டியதை நான் கவனிக்கிறேன். முதல்ல இந்த எழுத்து விட்டு திங்கிற எப்பவும் தூங்கிட்டே இருப்பான் பாரு ஏகாம்பரம். அவன் இருக்கானு பாரு. கூப்பிடணுமா? யாரு இவ? அறிவு இருக்குதா? அவன் முகத்துல முடிச்சுட்டு போனா எந்த காரியம் நடக்காது. இப்ப நான் ஒரு நல்ல காரியத்துக்காக போறேன். அவன் இருக்கிறானு பாரு. பாரு. அவன் இங்க இல்லைங்க. அப்பாடா தப்பிட்ட. என்னங்க, உங்க தம்பி உங்ககிட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? அப்படியா? எங்க வைப்போ? வந்து விட்டு உள்ள நிக்குது. ஏய் மோகன், என்னடா விஷயம்? கரெக்டா உனக்கு 30 செகண்ட் டைம் தர்றேன். அதுக்குள்ள ரத்தன சுருக்கமா விஷயம் சொல்லு. வந்து நானு, நீங்க, அண்ணி. ஆமா, நம்ம 3 பேர் தான் இந்த வீட்டுல இருக்கிறோம். சீக்கிரம் விஷயத்தை சொல்றா. அந்த ஏகாம்பரவை வந்துட போறா. அது மனசுல இருக்குது. ஆனா அத உங்ககிட்ட சொல்றதுக்கு ஏங்க இன்னுமா புரியல? உனக்கு புரிஞ்சுச்சா? ஐயோ ஐயோ, என்ன பெண் கேட்க வந்த போது நீங்களும் இப்படிதானே எங்க அப்பா கிட்ட வளைஞ்சு நெளிஞ்சு நின்னீங்க? அதேதான் அதேதான் அதான் பலே பலே பலே. ஏய், ஒரு விதத்துல என் பாரத்தை நீ குறைச்சிட்ட. நீயே பெண்ணை பார்த்து தேர்ந்தெடுத்த. அதே பெண்ணை உனக்கு கல்யாணம் செய்து வைக்கணும், அவ்வளவுதானே? ஆமாண்ணா. வெரி குட். இப்போ என் சிநேகித கல்யாணத்தை பேசி முடிச்சிருக்கா, நான் போயிட்டு இருக்கேன். அது நல்லபடியா முடியட்டும். அடுத்தது உன் கல்யாணம். என்ன? வரேன் வரேன். எங்க மாமா போறீங்க? ஏகாம்பரம், உன்ன வயிற்று பசிக்குது மாமா. இட்லி
நிச்சயம் வாங்கி தரணும். ஒரு நாளா என்ன கொடுங்க. சுமதி வந்துட்டாண்டி கொஞ்சம் தண்ணி இருந்தா குடு. பூனை கழுத்துல யார் மணியை கட்டுறது கேட்டீங்களே, அந்த பூனை கழுத்துல நான் மணியை கட்டிட்டேன். உங்க மகன் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டான். அப்படியா? ஆமா, என் வார்த்தையை அவன் மீற மாட்டான்னு சொன்னே, அதை இப்போது நம்புறீங்களா? ஆஹா தம்பி, நீங்க நல்லா இருக்கணும். ஏன் நான் இன்னைக்கே கோடாங்கி வெட்டிக்கு போய் எங்க அண்ணன் கோவிந்த சாமியை பார்த்து அவர் மகன் வெள்ளைய மழை கூட்டிக்கிட்டு வா, நல்லா மாடு மேய்க்க வைப்போம். ஆறி வா, மகனுக்கு பொண்ணு பாக்குறான். பொண்ணு பக்கத்துல இருக்க துவரம் குறிச்சு என் தங்கச்சி மாவ இருக்கிறார். பேருதான் கருப்பாகிய தவிர என்ன சிவப்பு கூட்டிக்கிட்டு வாங்க. எனக்கு துணிமணி துவச்சு பட ஆள். வீணா நீங்க 2 பேரும் ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க? பொண்ணு யாருங்கிறதையும் நானே முடிவு செய்து அதுக்கு சுந்தரத்துக்கிட்ட சம்மதம் வாங்கிட்டேன். பொண்ணு யாரு? என்ன பாது பொண்ணே பொண்ணு யாருன்னு கேட்டா எப்படி? நீதாம்மா பொண்ணு. பொண்ணு நம்ம வீட்டுல வச்சுக்கிட்டு நம்ம எதுக்கு கோடாங்கி வீட்டுக்கும் துவரம் குறிச்சிக்கும் போகணுங்க? அதானே. நீங்க என்ன சொல்றீங்க? பொண்ணு உங்க பொண்ணு, அவ சம்மதிச்சான்னா நான் என்ன சொல்ல போறேன்? அப்பா, எனக்கு இப்ப கல்யாணமே வேண்டாம். சுந்தரமும் உங்க அக்காவை புரிஞ்ச வேதனையில எதிரியிலே பற்று இல்லாம இருக்கிறான். அவன் நிம்மதியா வாழ்ந்துகிற அக்கறை உனக்கு இல்லையா? இருக்கு. ஆனா கஸ்தூரி, இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு உன்னை விட ஒரு நல்ல பொண்ணு வேற எங்கம்மா கிடைக்க போறா? ஆமாம்மா, அனுமதி இல்லாம கிடைக்கிற இந்த குடும்பத்துக்கு ஆறுதல் கிடைக்கணும்னா நீதாம்மா உன் அத்தான கல்யாணம் செய்துக்கணும். வந்துப்பா, நான் கஸ்தூரி மகாலட்சுமி மாதிரி மனைவி கிடைச்சோம். அவளோட வாழை இவனுக்கு கொடுத்து வைக்கல. போனவன் அவனை மட்டும் தனியா விட்டுட்டு போகலாமா? ஒரு குழந்தையும் தவிக்க விட்டுட்டு போயிட்டான். இந்த தாய் இல்லாத குழந்தையோட பரிதாபத்தை நினைச்சாவது என் மகனை கல்யாணம் செய்துக்கம்மா. குழந்தைய எல்லாரும் வெறுக்கிறீங்களேன்னு எங்களை பார்த்து கேட்டியம்மா. இந்த தாய் இல்லாத குழந்தை மேல உனக்கு அன்பு இல்லையாம்மா? ஐயோ, அது இல்ல கஸ்தூரி, உன் அத்தானுக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாமா? ஆனா வர்றவன் அந்த குழந்தைய அன்பா பாத்துக்குவான்னு என்னமா நிச்சயம்? கஸ்தூரி, உங்க அத்தானுக்கு கல்யாணம் செய்து வைங்கன்னு நீதானம்மா சொன்ன. இப்ப அவன் சம்மதிச்சுட்டான், நீ மறுக்கிறியே. தயவு செய்து நாங்க சொல்றதை கேளுமா. நீ அத்தான கல்யாணம் செய்துக்கம்மா. சரின்னு சொல்லுமா. வாழ பாத்தீங்க. ஜெயலட்சுமி, குழந்தைய கொடு.
போச்சு விஷயத்த அண்ணன் கிட்ட சொல்லிட்டேன். சீக்கிரமா நம்ம கல்யாணத்தை முடிச்சு சொல்லிட்டேன். இந்த வீட்டு கைய பிடி சாக்லேட்ட. நீங்க அன்போடு கொடுக்கிற அந்த சாக்லேட் கை நீட்டி வாங்குறதுக்கு நான் பொறுமை இல்லாதவளா போயிட்டேன். கஸ்தூரி, உங்களை நான் ஏமாத்திட்டேன், நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நம்ம காதலுக்கு அன்புனால முகவர் எழுதணும். ஆனா கடவுள் விதியினால முடிவர் எழுதிட்டான். சந்தர்ப்பம் சதி செஞ்சிடுச்சுன்னு சொல்லி உங்ககிட்ட இருந்து தப்பிச்சுக்க நான் விரும்பல. இன்னொரு குடும்பத்துக்கு விளக்கேற்றி வைக்கிறதுக்காக உங்க மனசுல நான் ஏற்றி வச்ச தீபத்தை கையாலேயே அழைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க மோகன். உட்கார்ந்து அப்படி என்ன கவனம் வந்துருச்சு உனக்கு? கண்ணு கலைஞ்சிருக்கு. என்ன நடக்கும்? மறக்காம எனக்கு சொல்லு. மோகன், பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டோம்னு நினைச்சு கவலைப்பட்டு இருக்கீங்களா? கேட்ட கேள்வி பதில் சொல்லுவா. பேசாமல் இருந்தா எப்படி? வாய் திறந்து பதில் சொல்லு. மோகன், ஏங்க கொஞ்சம் வரீங்களா? ஏன் உங்க தம்பி பிரம பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காரு? அதான் எனக்கு புரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஹலோ, டாக்டர் சுந்தரமா பேசுறது. ஏய், நான் சேகர் பேசுறேன். எதிர்பாராத அதிர்ச்சியினால அவன் இந்த நிலைமைக்கு ஆளாயிருக்கான். தற்காலிகமா பேசக்கூடிய சக்தி இழந்திருக்கான். ஆமா, சமீபத்தில் அவன் மன நோக்கும்படியா ஏதாவது சம்பவங்கள் நடந்ததா? அப்படி எதுவும் நடக்கலடா. யாரோ ஒரு பெண்ணை விரும்புறதாக சொன்னான். அதை கூட நான் மறுக்கலடா. அவன் விருப்பப்படியா அந்த பெண்ணையே கல்யாணம் செய்து வைக்கிறதா தான் சொன்னேன். அதை தவிர வேற ஏதாவது சம்பவங்கள் நடந்ததா? நல்லா யோஜனை பண்ணி. அதுதான்டா எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு ஒண்ணுமே புரியல. சுந்தரம், என் தம்பிதான் இருந்தாலும் அவரை நான் என் பிள்ளைக்கு மேல வளர்த்துக்கிறேன். அவனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா ஏண்டா கலங்குறேன்? உன் தம்பியை குணப்படுத்தி உங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு? தைரியமா விட்டு போடா. நான் உங்க அண்ணனோட ஃப்ரெண்ட். என் பேர் சுந்தரம். அவர் டாக்டர். உங்க அண்ணன் உன்னை பத்தி என்கிட்ட நிறைய சொல்லிருக்காங்க. ஆனா நம்ம ரெண்டு பேரும் சந்திக்கவே இல்லை. பாருங்க, இப்ப நான் கேட்கிற கேள்விகளுக்கு நீ நல்லா யோஜனை பண்ணி ஞாபகப்படுத்தி பதில் சொல்லணும். என்ன இன்னைக்கு காலையில நீ எங்க போன? யார் யாரு? நீ யாரோ ஒரு பெண்ணை விரும்புறதா உங்க அண்ணன். உங்களோட பேர் சொல்லு மகன், சொல்லு. சாப்பிடாம இருக்கியா?
இது உனக்கே நியாயமா இருக்குதா? வெள்ளிக்கிழமை உன் பாட்டிக்கு தவசம் சைவம், சனிக்கிழமை உன் தாத்தனுக்கு தவசம் சைவம், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அம்மாவாசை, இன்னைக்கும் சைவம் தானா? ஐயோ, நான் என்னைக்குதான் ஒரு ஆட்டையோ கோழியோ பாப்பேனோ தெரியலையே. கொள்ளையில மேய்து போய் பாருங்க. எருமே எருமே பத்தி சொல்றேன். ஐயோ ஐயோ, நல்ல நாள் அதுமா கறி மீனை பத்தி ஏன் பேசுறீங்க? பிரசாதம் சாப்பிடுங்க. அப்போ ஒண்ணு செய்யி, இதுவே நீ சைவ சாப்பாடு சமைக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னால சொல்லிடும். ஒரு 10 லிட்டர் கறி வாங்கி பக்கத்து வீட்டுக்காரிகிட்ட கொடுத்து சமையல் பண்ண சொல்லி ஆசை தீர சின்னுப்புரண்டி. குத்துக்கல்லு மாதிரி நான் உட்கார்ந்துருக்கேன் பக்கத்து வீட்டுக்காரியா? இதுதான் புருஷன் பொண்டாட்டி ஒத்துமையா? பொண்டாட்டி கிழிச்ச கோட்டை புருஷன் தாண்டக்கூடாது, புருஷன் கிழிச்ச கோட்டை பொண்டாட்டி தாண்டக்கூடாது. இப்படித்தான் ராமாயணத்துல ஆரம்பிச்சுட்டான். சீதையை பார்த்து இத தாண்டாதேன்னு ராமர் ஒரு கோட்டை கிழிச்சாரு. சீதையம்மா என்ன பண்ணா? அந்த கோட்டை தாண்டிட்டான். முடிவு என்னாச்சு? லட்சுமணன் சீதையை தூக்கிட்டு போயிட்டான். என்ன லட்சுமணன் கீதையை தூக்கி போயிட்டானா? அதானே, லட்சுமணன் எங்க தூக்குனா? நான் ஒரு முட்டாள், ராமர்ல தூக்கிட்டு போயிட்டாரு. இப்ப நீ புத்திசாலின்னு அர்த்தமா? ஏய், இந்த ராமாயணத்துக்கெல்லாம் நீ விளக்கம் சொல்லாதுன்னு எத்தனை தடவை சொல்லி இருக்கிறேன். இந்த ராமாயணம் செத்து போயிட்டான்னா அது காரணம் நீதான். அந்த பாவம் எல்லாம் உனக்கு தான் போ. பாரு, இனிமே ராமாயணத்துக்கு எல்லாம் விளக்கம் சொன்னேன், இங்க நடக்கிறதே வேற. ஏமா முட்டைக்கோசா வச்சு கொண்டாட சொன்னே கொண்டாட்டியாமா? அம்மாவாசை சைவ சாப்பாடுன்னு முட்டையா முழுங்குற. அம்மாவாசைக்கு ஒரு முட்டைன்னா உன் பாட்டி தேவசத்துக்கு எத்தனை முட்டைடி? முட்டை மாமனும் மருமோட சேர்ந்து என்ன முட்டாளாக்கவா பாக்குறீங்க? கஸ்தூரி, இந்தா இத கொண்டு போய் சாக்கடையில போடு. ஏண்டி வாயில போடுறியா? சும்மா இருங்க. இந்த கஸ்தூரி கொண்டு போய் போடு. இப்படித்தான் ராமாயணத்துல ஆரம்பிச்சுட்டா. துரியோதனை வந்து இரு ராமாயணத்துல இப்ப துரியோதனா இந்த கொண்டு சாக்கடையில போடு, சாக்கடையிலே போடு போ. அவன் துரியோதனை சீதையை தூக்கிட்டு போறதுக்குள்ள நான் இலையை தூக்கிட்டு போயிடுறேன். சும்மா இருங்க. இன்னும் பெரிய சொந்தா இருக்குது உங்ககிட்ட. ஏண்டா சுந்தரம், இன்னைக்கு அமாவாசை வரதான் சீக்கிரம் சாப்பிட வந்துருன்னு சொன்னேன்ல. ஆமாண்டா, இன்னைக்கும் மரத்தறி ஆறத்துக்குள்ள தின்னுடு. உடம்பு சரியில்லையா? உடம்பெல்லாம் சரியா தான் இருக்கு. சாப்பாடு போட்டோம். அப்படி என்ன உங்களுக்கு கவலை வந்துச்சு? அவசியம் சொல்லணுமா? பேசாம சாப்பாடு போட. இப்ப அவன் என்ன சொல்லிட்டா? ஏன் இப்படி சீர? அப்பா, நான் ரொம்ப குழம்பி போயிருக்கேன், கொஞ்சம் பேசாம இருக்கேன். என்னடா விஷயம்? எல்லாரும் எடுத்தறிஞ்சு பேசுற. ஒண்ணும் இல்லம்மா, என் ஃப்ரெண்டு சேகர் இருக்கானே. யார் இன்ஸ்பெக்டரா? ஆமா, அவனுக்கு மோகன் ஒரு தம்பி இருக்கான். அவன் யாரோ ஒரு பெண்ணை விரும்பி இருக்கான். அதுல அவனுக்கு தோல்வி ஏற்பட்டு போச்சு போகுது. அந்த அதிர்ச்சி தாங்காம சித்தப்பிரமை பிடித்தவனாயிட்டான். அதை விட பரிதாபம், தன் தம்பிக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சேன்னு சேகர் ரொம்ப கரங்கி போயிருக்கான். அப்படி சொல்லாதடா. நீ சந்தோஷமா இருக்கணும்னு தானே உனக்கும் கஸ்தூரிக்கும் அவன் கல்யாணம் பண்ணி வச்சான். ஆமாடா தம்பி, அவன் குடும்பத்துல ஒரு கஷ்டம்னா நீ தானடா உதவி செய்யணும். அதான்ப்பா நானும் முயற்சி செய்திருக்கேன். கூடிய சீக்கிரம் குணப்படுத்திடுவேன்னு நினைக்கிறேன். கடவுளே, என் கணவர் சொன்ன மோகன் அவரே இருந்திருக்கூடாது. என் சுயநலத்துக்காக நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரேன். எந்த குடும்பத்தோட நிம்மதிக்காக என் சந்தோஷத்தை நான் விட்டு கொடுத்தேன். அந்த குடும்பத்தோட அமைதி அடையிறதுக்கு என்னையே காரணமாக்கிறார். என் கணவர் என்னை வரைக்கும் நிலைமைக்கு கொண்டு வந்தார். என்னை காப்பாற்று, என்னை காப்பாற்று. பால் கொண்டு மனைவி மேல நம்பிக்கை உள்ளவன் தண்ணியை கொடுத்தாலும் அதை பாலுன்னு குடிச்சிருவான். ஆனா நம்பிக்கை இல்லாதவன் தண்ணியை குடிச்சாலும் அதை பாலுன்னு குடிக்க மாட்டான். தண்ணி 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 குடிச்சாலும் அதை பாலுன்னு குடிக்க மாட்டான்.
பாலை கொடுத்தாலும் அதை விஷயம்னு தானே நினைப்பான். ஒருத்தனுக்கு ஆடம்பரமான வாழ்க்கை வேணும்னா பணம் இருந்தா கிடைக்கும். ஆனா நிம்மதியான வாழ்க்கை வேணும்னா நல்ல மனைவி அமைஞ்சாதான் கிடைக்கும். இப்படி எல்லாம் பேசுறீங்க. மனைவி துரோகம் செஞ்சுட்டா கணவன் மனசு என்ன பாடுபடும்? அந்த அதிர்ச்சியை தாங்க முடியாம தான் எச்சுவனாவை கழுத்த நெரிச்சு கொண்டா அவசரம். ஷேக்ஸ்பியர் எழுதின நாடகங்கள்லயே எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம் தான். ஆள் ஆறி போகுது, சாப்பிடு. எப்படி திருச்சிக்கு வந்து? ஒரு மாசம் ஆச்சு. ஏண்டி வந்து ஒரு மாசம் ஆகுதுன்னு சொல்ற, எங்க வீட்டு பக்கம் வர வழி தெரியலையோ? வரணும்னு தான் நினைச்சேன், ஆனா மறந்துட்டிய. மை காட், என்னடி இது கழுத்துல தாலி? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கங்க்ராச்சுலேஷன். கல்யாணத்துக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லாத இவளுக்கு நாம ஏண்டி கங்க்ராச்சுலேஷன் சொல்லணும்? மன்னிக்கிறேன், அவசரத்துல நடந்தனால யாருக்கிட்டையும் சொல்ல முடியாம. நிறுத்தடி, காதல் கல்யாணம்னா இப்படி அவசரத்துல தாண்டி வந்து முடியும். 1000 தான் இருந்தாலும் உயிர் தோழிங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? ஆமா, மோகன் எப்படி இருக்காரு? இவங்கதான் எங்க அத்தை, இவங்க எல்லாம் என் கூட படிச்சவங்க. வணக்கத்தை, உங்க மருமக இருக்காரு, இன்னொரு நாளைக்கு சந்திக்கலாம். நாங்க வரலாம், வாங்கத்தை. என்னடி இது அட்ரஸ் கூட சொல்லாம இப்படி நடுவாடுல விட்டுட்டு போற? வீட்டுல போன் ஏதாவது இருக்கா? இருக்க, என் பிள்ளை வரல இருக்கு. 4403. அப்படின்னு பைபிள்ல சொல்லி. ஆனா ஜெயலட்சுமிமா வீட்டு கதவு தட்டாமலே திறக்கும், இவங்க கை கேட்காமலேயே திறக்கும். ஏண்டியம்மா, ஆதிக்கு சாப்பிடுறீங்களா, ஓவன் சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. சரி, நான் ஏதாவது உங்களுக்கு உதவி செய்யணுமா? ஒண்ணும் இல்லம்மா, நம்ம வள்ளுவர் வாசக சான்று விழாவ வர 10ஆம் தேதி வச்சிருக்கோம். விசேஷ நிகழ்ச்சியா உங்க எழுத்த விட்டு ஜானகியமாவ பேச கூட்டிருக்கோம். என்ன எழுத்த விட்டு ஜானகியா பேச போறா? ஆமா, அதுக்கு யாரு தலைமை தாங்க போறா? அதுதாம்மா யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அது யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஜானகி பேசுறான்னா அவளை விட அறிவுள்ளவதான தலைமை தாங்கணும். வாஸ்தாண்டாமா, கையில வெண்ணெய் வச்சுக்கிட்டு எதுக்கு நெய் கலையறீங்க? நானே தலைமை தாங்குறேன். நீங்களா? 1000மோ 2000மோ ஆகிற செலவு பூராவும் நானே ஏத்துக்கிறேன். என்னடி சொல்றீங்க? சரின்னு சொல்லுங்கடி. தலைமை தாங்கிறதோட செலவையும் ஏத்துக்கிறேன்றீங்க. நாங்க என்ன மறக்க வாப்போம்? நீங்களா தலைவர். ரொம்ப சந்தோஷம். நல்லதுமா, நாங்க வர. நீங்க ஒரு முக்கியமான விஷயம், நோட்டீஸ் அடிக்கிறப்போ ஜானகி பேருக்கு மேல 2 பேரும் பெருசா இருக்கட்டும், அதை ஞாபகத்துல வச்சுக்கங்க. அதோட நான் பணம் கொடுக்குற விஷயம் வீட்டுக்காருக்கு தெரிய வேண்டாம். அதெல்லாம் சொல்ல மாட்டேன். வருமா? வீட்டுக்காரருக்கு வள்ளுவர் வாசக சாலை ஆண்டு விழாவுக்கு எங்கள் விருப்பம் கிணங்க தலைமை தாங்க வந்துள்ள திருமதி ஜெயலட்சுமி அம்மாளுக்கு இந்த மலர் மாலையை அணிவிக்கிறேன். பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த வால்மீகி பாடகசாலை ஆண்டு விழாவுக்கு தலைவர் அவர்கள் மன்னிக்கணும். வால்மீகி பாடகசாலை இல்ல, வள்ளுவர் வாசகசாலை. 2 பேரும் ஒண்ணுதான். ஒண்ணுதான். இப்ப தனியா பிரிங்க, வள்ளுவரை சொல்லுங்க. சரி, இவர் சொன்னது போல இந்த வள்ளுவர் வாசகசாலைக்கு நான் கண்டிப்பா தலைமை தாங்கணும்னு எல்லாரும் என்ன வற்புறுத்தி கூப்பிட்டாங்க. அதுக்காகத்தான் இங்க வந்தேன். இப்போ எங்க வீட்டுக்கு எழுத்த வீட்டுல இருக்கிற குமாஸ்தா பொண்டாட்டி ஜானகி இந்த வாசகசாலையை பத்தி பேசுவாங்க. இங்க கேளுங்க. தலைவர் அவர்களே, சகோதர சகோதரிகளே, தமிழ் பெரியார் வள்ளுவரின் பெயரால் நடைபெறும் இந்த வாசகசாலை மென்மேலும் வளர வேண்டும் என்று என் இதயபூர்வமாக வேண்டுகிறேன். ஒரு தெருவுக்கு ஒரு வாசகசாலை இருந்தால் மட்டும் போராது, வீட்டுக்கு ஒரு வாசகசாலை உருவாக வேண்டும். ஒரு நாட்டின் முன்னேற்றம் அந்த நாட்டில் உள்ள படித்தவரின் கையில் தான் உள்ளது. படிக்காத எத்தனையோ பேர் கண்ணிருந்தும் குருடர்களாக, வாயிருந்தும் ஊமைகளாக, பணமிருந்தும் படிக்காதவர்களாக இருப்பதை நான் என்ன சொன்ன? படிச்சுட்டோங்கிற அனுபவத்துல பேசுறியா? அப்ப
படிக்காதவங்க முட்டாளா? அதையே நான் அப்படி தலைவர் அவர்களே, இந்த வயசுல உங்களுக்கு ஒரு கண்டா இருக்குன்னு ஜோசியக்காரன் சொல்லி இருக்கிறான். கொஞ்சம் சும்மா இருங்க. நீங்க சும்மா இருங்க. நான் இங்க இருக்கும்போது படிக்காதவங்களை குருடி நீங்க எப்படி சொல்லலாம்? இப்படித்தான் ராமாயணத்துல சீதையை பத்தி புரிஞ்சுக்காம நல்லவங்க தப்பா பேசிட்டேன். தப்பு தப்பு. நான் ஒரு முட்டாள். ராமாயணத்துல ஏது நல்லவங்க கவலைப்படுங்க. ஹலோ, நான் கஸ்தூரியோட ஹஸ்பண்ட் பேசுறேன். கஸ்தூரி, கஸ்தூரி, இவா இவா. அதுவும் கூட படிச்சவங்களா ஒரே கூட்டமா நிலவே நீ சாட்சின்னு பாடுறாங்க. புடி புடி புடி. ஹலோ, யாரு? கஸ்தூரியா? நான் லலிதா. நான் சித்ரா, விஜயா, ஹேமா, புஷ்பா. என்னடி உங்க 2 பேருக்கும் இப்பதான் பொழுது விடிஞ்சுதா? நீ கெட்டிக்காரடி. வைராக்கியமா இருந்து காதலிச்சவரையே கல்யாணம் செய்துகிட்டியே. கஸ்தூரி, நம்ம மாருதி விஷயம் தெரியுமா? உயிரா மிஸ்டர் ராமுடைய மாத்துக்கு சங்கல் கட்டிக்கிட்டாடி. என்னடி ஊன் கட்டிக்கிட்டா இருக்க? மோகன் பக்கத்துல இருக்காரா? கூப்பிடுறியா அந்த மனுஷனை? எங்க அக்கா இருந்துட்டாங்க, அதனால எங்க அக்கானே கல்யாணம் பண்ணிட்டேன். ஆமா. கஸ்தூரி, அதைய மாட்டிக்கிட்டியா? என்ன எனக்கு ஆகுற? எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். போன எடுத்தானா கழுத்தை எடுத்துருவான். நான் வரேன். எங்க போறோம்? திருச்சியில பல முக்கிய இடங்களுக்கு போகலாம். சம்பவம் நடந்த அன்னைக்கு மோகன் போன இடம் வந்தா அதனால ஏதாவது பலன் கிடைக்கும்னு எதிர்பார்க்கிறேன். மோகன், நான் சொல்றத கவனமா கேளு. நம்ம போற வழியில நீ அடிக்கடி போகக்கூடிய இடம் ஏதாவது வந்தா அதை உடனே எனக்கு காட்டணும். இந்த உதவியை மட்டும் நீ எனக்கு செய்தீன்னா சீக்கிரம் உன்னை குணப்படுத்தி பழைய மோகன் ஆக்கிடுவேன். மகன், இந்த இடத்தை பாத்தியா? இதுக்கு முன்னாடி நீ இந்த இடத்துக்கு வந்திருக்கியா? நல்ல கவனமா பார்த்து சொல். மகன், இந்த இடத்தை பாத்தியா? பொன்னென்றும் பூவென்றும் தேனென்றும் சொல்வேனோ, பெண்ணை பார்த்தால் சொல்ல தோன்றும் இன்னும் 100,000, இன்னும் 100,000. இந்த இடத்துக்கு நீ அடிக்கடி வர்றது உண்டா? இதான் நீ கஸ்தூரியை சந்திக்கிற இடமா? ஏன் பேசாம இருக்க? நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லு. உன் கஸ்தூரி எங்க இருக்கா? அவ விலாசம் என்ன? பயத்தரம் சொல்லா. நீ அதை சொன்னா நானே எப்படியாவது அவளை தேடி கண்டுபிடிக்கிறேன். அப்புறம் நீ அடிக்கடி அவளை சந்திக்கலாம். அவங்களோட சந்தோஷமா பேசலாம். நானே அவளை கல்யாணம் செஞ்சு வச்சேன்.
அண்ணன் ஞாபகப்படுத்த அவன் விலாசத்தை சொல்லு Please. உன் தம்பிக்கு ஏதாவது டைரி எழுதுற பழக்கம் உண்டா? உண்டு. சரி வா போலாம். எங்கடா? உங்க வீட்டுக்கு தான். வழக்கமா டைரி எங்க வைப்பான்னு தெரியுமாடா உனக்கு? தெரியாது சொல்றேன். தேடி பாடுறா. கஸ்தூரி நம்பர் 25 அம்பாள் தெரு திருச்சி. கிடைச்சிச்சு. அவன் டைரி கிடைச்சிருக்க. இன்றும் அவளை சந்தித்தேன். இன்று அவளுக்கு டியூஷன் சொல்லிக் கொடுத்தேன். அவளின் கண்கள் புத்தகத்தின் மீது இருந்தது. எனது கண்கள் அவள் அழகின் மீதே இருந்தது. இன்று அவள் எனக்கு வீட்டு விலாசம் கொடுத்தாள். இந்த சோதனை பத்தியா அவன் அட்ரஸ் எழுதி வச்சிருந்த பக்கம் கிழிஞ்சு போயிருக்கு. இந்த பெண்ணோட விலாசம் நம்ம கையில கிடைக்க கூடாது, இவனுக்கு பயணம் வரக்கூடாதுன்றதா விதியினுடைய எண்ணம் போட்டு அந்த விதியை யாரால மாற்றி அமைக்க முடியும்? முடியும்டா. முயற்சி செஞ்சா விதியை மாற்றி அமைக்க முடியும். அதுக்கு தான் கடவுள் அறிவை கொடுத்துருக்க. இத பாத்தியா, விதி அறிவுக்கு சவால் விட்டுருக்கிறா. அதனாலதான் முழு பகுதியும் பிரிக்காம ஒரு பகுதியை விட்டு வச்சிருக்கு. இதுல நான் தோல்வி அடையவே மாட்டேன். விலாசத்தினுடைய முதல் எடுத்து புறாய்கள் இருக்கு. அதை மட்டும் வச்சு எப்படா கண்டுபிடிக்க போறேன்? அதை பத்தி உனக்கு என்ன கவலை? ஆவல என்னென்ன சேர ஆரம்பமாகுதோ அங்க எல்லாம் சேர வேண்டியதானே. என் கூட வா, எப்படி கண்டுபிடிக்கிற பாரு. முன்னாடி நீங்க வந்திருக்கீங்க. கஸ்தூரியை இங்கதான் சந்திச்சீங்க. நான் கஸ்தூரியை கஸ்தூரி நீ எதுவும் கேட்காத. என் தம்பி குணமாக என்னாலும் பரவாயில்ல. ஆனா அநியாயமா ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில எந்த குழப்பமும் ஏற்பட்டிருக்காது. இப்படி ஒரு இக்கட்டான நிலைமை ஏற்படக்கூடாதுதான் தைரியம் இருந்த விலாசத்தையே நான் தான் கேட்கிறேன். உண்மையை கண்டுபிடிக்க வேண்டிய நீயே உண்மையை மறைச்சிருக்கியே, எவ்வளவு பெரிய குற்றம். வாங்க வாங்க. ஆமா, என்ன உங்க தம்பிக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். ஆமா. யார் தம்பி? இவன் தான் என் தம்பி. வாங்க வாங்க வாங்க. சாரி வாங்க. ஒரு உண்மையை தேடி அலைங்க. அதை கண்டுபிடிக்க எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. இந்த காலத்துல உண்மையை கண்டுபிடிக்கிறதுன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் எவ்வளவோ முயற்சி பண்ணி நான் அதை கண்டுபிடிச்சேன். ஆனா அது முன்னாடி உண்மையா இருக்கு. அதை பேச வைக்கிற சக்தி உங்ககிட்டதான் இருக்கு. என்ன சொல்றீங்க? நீதிபதி கிட்ட உண்மையை சொன்னா குற்றவாளிக்கு தண்டனை கிடைக்கும். ஆனா டாக்டர் கிட்ட உண்மையை சொன்னா நோயாளிக்கு வாழ்வு கிடைக்கும் இல்லையா? என்கிட்ட நீங்க எதையோ கேட்கணும்னு நினைக்கிறீங்க.
மனம் விட்டு கேட்கலாமா? என் மனைவியோட பண்புலையும் அவ என் பேர்ல வச்சிருக்கிற அன்புலையும் எனக்கு பரிபூர்ணமான நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையின் பேரால கேட்கிறேன். நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நீ யாரையாவது விரும்பி இருக்கியா? இது ஒரு கணவன் மனைவியை பார்த்து கேட்கக்கூடாத கேள்வியா இருந்தாலும் நான் ஒரு டாக்டரா இருக்கிறதுனால கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமா, நான் ஒருத்தர் விரும்பினேன். உண்மைதான். அப்புறம் நீ ஏன் அவனை கல்யாணம் செய்துக்கல? ஆசைக்கு பாசத்துக்கு நடந்த போராட்டத்தில் பாசம் ஜெயிச்சிருச்சு. அதனால ஆசைகளை கொண்டுட்டு உங்க குழந்தைக்கு நான் தாயாயிட்டேன். ஆனா கடவுள் சத்தியமா சொல்றேன், நான் களங்கம் இல்லாதவன். அதை நான் மனப்பூர்வமா நம்புறேன். ஆனா கஸ்தூரி, உன்னால ஆதரிக்கப்பட்ட அந்த குழந்தைக்கு, அந்த குழந்தையினுடைய தகப்பனுக்கு நீ செய்தது தியாகமா இருக்க. ஆனா உன்னால பாதிக்கப்பட்டு ஒருத்தன் பைத்தியம் ஆயிட்டானே, உனக்கு தெரியுமா? உன்னை இழந்த அதிர்ச்சி சுயநனவு இல்லாம இருக்கிற மோகனை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பை கடவுள் உபயோகப்படுத்த, அவனை குணப்படுத்துறதா அவங்க அண்ணனுக்கு நான் வாக்கு கொடுத்தேன். அந்த சத்தியத்தை காப்பாற்ற வேண்டிய சக்தி இப்போ உங்ககிட்ட தான் இருக்கு. புறப்படு. எங்க மோகனோட இதயம் பலவீனமா இருக்கு. இதயம் பலவீனமா இருக்கா? வேண்டாம் இருக்கிற. எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதை சாதாரணமா நினைக்கணும். அப்பதான் நிம்மதியா இருக்க முடியும். ஏற்கனவே நான் உனக்கு சொல்லியிருக்கேன், மோகனை குணப்படுத்த வேண்டியது என் பொறுப்பு. ஏன் இப்படி ஆத்திரப்படுற? என்ன நடந்துருச்சு? இதுக்கு மேல என்னங்க நடக்கணும்? அன்னைக்கு இன்ஸ்பெக்டரோட தம்பி ஒரு பொண்ணை நினைச்சு பைத்தியம் ஆயிட்டான்னு சுந்தரம் நம்ம கிட்ட சொன்னானே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா. அவனையே சுந்தரம் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். அவனை பார்த்ததும் இவையா அழுதுகிட்டு ஓடணும். கஸ்தூரியை பார்த்ததும் அந்த பையன் எதுக்காக மயங்கி விடணுங்கிற ஒரே குழப்பமா இருக்கு. எனக்கு குழப்பம் தீர்ந்து போச்சுங்க. அந்த பையன் ஏற்கனவே நம்ம வீட்டுக்கு ஒரு நாள் வந்திருந்தான். என்ன கண்டதும் பயந்து ஓடிட்டான். அது யாருன்னு அவகிட்ட கேட்டதுக்கு என் கூட படிச்சவனு போய் சொல்லி என்னை ஏமாத்திட்டான். இப்பதான் தெரியுது அந்த பையன் மோகனுக்கும் கஸ்தூரிக்கும் ஏற்கனவே தொடர்பு இருந்திருக்கு. நீ வேணாண்டி, அநியாயமா ஒரு பொண்ணு மேல பழிய போடாத. சத்தியமா சொல்றேன், அவன் நல்லவன் இல்ல. இதுவரையும் அந்த பொண்ணுக்கு தாயா இருந்த, ஏண்டி திடீர்னு இப்படி மாமியாரா மாறிட்ட?
நீ கஸ்தூரிய பார்க்கணும் அவ்வளவுதானே அமைதியா ஜாக்கிரதை பாரு. நீங்க எப்ப வந்தீங்க? ஏன் இங்கே உட்காந்துட்டீங்க? ஏன் பேசாம இருக்கீங்க? இப்படிப்பட்ட ஒரு மௌனம் நமக்குள்ள வரக்கூடாதுன்னு நினைச்சுதான் அன்னைக்கு நான் மோகனை பார்க்க வர முடியாதுன்னு சொன்னேன். நீங்க கேட்கல. கஸ்தூரி ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? உங்க அமைதியான வாழ்க்கை நான் வந்து கெடுத்துட்டேன்னு நினைக்கிறீங்களா? இல்ல கஸ்தூரி அது இல்ல வந்து ஏன் உங்க பேச்சு தடுமாறுது? என்னங்க இது? என்னைக்கும் இல்லாம உங்க கண்ணு இப்படி கலங்கி இருக்கு. என்னங்க விஷயம்? கஸ்தூரி நான் இந்த டாக்டர் தொழிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் கவலைப்படுறதோ கண் கலங்கிறதோ எனக்காக இல்லை, மற்றவங்களுக்காக தான். மோகன் ஏனெனவில்லாம இருக்கிற காரணத்தினால கஸ்தூரி கஸ்தூரின்னு உன் பேரை என் முன்னாலேயே சொல்லி நான் சுயநினைவோடு இருக்கிற காரணத்தினால அவன் உன்னை சந்திக்க விரும்புறாங்கிறத உன்கிட்ட சொல்ல முடியாம தவிச்சு போயிட்டு. கஸ்தூரி நீ என் கூட நர்சிங் ஹோம் வரணும். அவனுக்கு கடந்த கால சம்பவங்களை நினைவுபடுத்தணும். அதுல அவனை குணப்படுத்த எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். நீங்க இந்த வார்த்தை என்கிட்ட சொல்லலாமா? கணவன் இழந்த பிறகு ஒரு பெண் விதவையாத்தான் வாழ்ந்து சாகுன்னு சொல்ற இந்த மன்னன் கல்யாணமான ஒரு பொண்ணை பார்த்து இன்னொருத்தர் முன்னால வந்து நிக்கிறோம்னு சொல்றீங்களே, இது நியாயமா? கஸ்தூரி உங்க சொல்லுக்கு மதிப்பு கொடுத்து நான் அங்க வந்துடலாம். ஆனா இத மத்தவங்க கேள்விப்பட்டா என்னங்க சொல்லுவாங்க? பெண்களுக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இந்த சமூகம் விதிச்சிருக்கு. அதை மீற நான் தயாரா இல்லை. கஸ்தூரி மனிதனுக்காக ஏற்படுத்தப்பட்டதாலே கட்டுப்பாடுகள் சம்பிரதாயங்கள் அது ஒரு மனிதனுடைய உயிரை கொண்டதா இருந்தா அப்படிப்பட்ட கட்டுப்பாடுகளை நாம மதிக்க தேவையே. நான் ஒரு உயிரை காப்பாற்ற உன்னை கூப்பிடுறேன். மோகனுடைய இதயம் ரொம்ப பலவீனமா இருக்கு. அவனை உடனே குணப்படுத்தலைன்னா அவனுடைய உயிருக்கே ஆபத்து ஏற்படும். அவனை காப்பாற்ற வேண்டியது என் கடமை இல்லையா? தயவு செய்து மறுக்காமல் என் கூட வரணும் எனக்காக. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, என்ன மன்னிச்சுடுங்க. பாடத்தை ஆரம்பிக்கலாமா? கஸ்தூரி உங்ககிட்ட டியூஷன் படிக்க வந்திருக்கா? சொல்லிக் கொடு. சொல்லிக் கொடு. சொல்லிக் கொடுக்கும் போது ஏதாவது ஞாபகத்துக்கு வரக்கூடிய சம்பவங்கள் இருந்தா அதை அவருக்கு நினைவுபடுத்து. மோகன், இன்னைக்கு ப்ரொஃபசர் பாடம் சொல்லிக் கொடுக்கிறப்போ உங்க கவனம் எல்லாம் எங்க இருந்தது? சொல்லுங்க மோகன், உங்க கவனம் எல்லாம் எங்க இருந்தது? பேசாம இருக்கேன். கஸ்தூரி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. சொல்லு மகன், சொல்லு.
பெண்கள் வெறுந்தலையோட இருக்கக்கூடாதுதான் மோகன் இந்த பூவை கொடுக்கலாம். நர்சிகோமுக்கு அவளை எதுக்காக அங்க கூட்டிட்டு போன? காரணத்தோட தான். என்னடா பெரிய காரணம்? 1000 இருக்கும். அதை பத்தி உனக்கு என்ன? என் தம்பி கொஞ்ச நாளா உங்க அம்மாவுக்கு மூளை சரியில்லை, எதையாவது உளறிக்கிட்டே இருப்பா. நீங்க போலாம். இத பாருங்க, எந்த விஷயத்தையும் சுந்தரத்துக்கிட்ட கேட்காத, அவன் மனசு ரொம்ப வேதனைப்படும் சொன்னீங்க. அதுக்காக நானும் பேசாம இருந்தேன். இப்ப நிலைமை எவ்வளவு தூரம் முச்சு போச்சு பாத்தீங்களா? ஏண்டா இந்த மாலை கட்டவனை வெளியில கூட்டிட்டு போறதுக்கு உனக்கு அவமானம் அல்ல? நீங்க எதுக்காக இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். கஸ்தூரி நேர்மையானவன், அவளை பத்தி யாரும் எதுவும் பேச வேண்டாம். நான் பேசாம இருக்கலாம்டா. நாளைக்கு உன்னையும் இந்த குடும்பத்தையும் ஊர்ல இருக்கிறவங்க கேவலமா பேசிடக்கூடாதுன்னு தான்டா கேட்கிறேன். அம்மா, என் மனைவியோட மானாபிமானத்துல மற்றவங்களை விட எனக்கு அதிகமான அக்கறை இருக்கு. கேட்டுக்கிட்டியாடி? ஒரு மகன் தாய்கிட்ட இதை விட தெளிவா எப்படி எடுத்து சொல்ல முடியும்? இதெல்லாம் அவன் சொந்த விவகாரம். அதுல தலையில உனக்கு உரிமை கிடையாது. போகல, இது அவனுக்கு மட்டும் சொந்த விவகாரம்னா யார் திரும்பி பார்க்க போறா? இது இந்த குடும்பத்தோட மான பிரச்சனை. இதுக்கு ஒரு முடிவு இன்னைக்கே தெரிஞ்சாகணும். என்னம்மா முடியுது? இந்த மானம் கட்டவனோட இனிமேல் வாழக்கூடாது. அம்மா, அவனை உடனே அவங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பி வச்சு. இல்ல உங்க அம்மாவை இனிமே உயிரோட பார்க்க மாட்டேன். அம்மா, என் கையில கட்டிருக்க கடிகாரம் உங்களுக்கு பிடிக்கலன்னா அதை உடனே கழித்து எரிஞ்சிருவேன். ஆனா கஸ்தூரி என் மனைவிமா, அதை மறந்துட்டு பேசாது. டேய் சுந்தரம், ஒரு தாய் மகனை ஆயுசு பூரா நம்புறான். அந்த மகன் கல்யாணம் உடனே தாயை மறந்துடான்னு சரியா போச்சுடா. ஆனா ஒண்ணு சொல்றேன், இவன் இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் நான் ஒரு வாரம் சோறு கூட சாப்பிட மாட்டேன். பட்டி கிடந்தே உயிரை விட்டுறேன். அப்புறம் நீ சந்தோஷமாயிடா, சந்தோஷமாயிடு. பாத்தீங்களா, இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரக்கூடாதுன்னு நினைச்சுதான் அங்க வர முடியாதுன்னு சொன்னேன். நீங்க கேட்டீங்களா? எங்க அம்மாவுடைய குணம் தான் உனக்கு தெரியுது. அதுக்காக நீ வருத்தப்படாத. நாம ஒரு உயிரை காப்பாற்றுற புனிதமான முயற்சியில ஈடுபட்டிருக்கோம். அதை புரிஞ்சுக்காதவங்க பலந்தமா பேசலாம். அதுக்காக மனம் தளர்ந்துட்டா ஒரு உயிரை காப்பாற்ற முடியாம போயிடும் இல்லையா? இதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. என் கணவரும் மோகனை குணப்படுத்துறதுக்கு நான் தான் மருந்துன்னு நினைக்கிறாரு. அத்தையும் குடும்ப கௌரவத்தையே அழிக்க வந்த விஷம்னு சொல்றாங்க. அவரு டாக்டர், அவருக்கு கடமை பெருசா இருக்கலாம். ஆனா நான் ஒரு பெண், எனக்கு குடும்பம் தான் பெருசு. இதை நான் எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் அவரு புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. நீங்க தான் என்ன காப்பாத்தணும். அம்மா, சுந்தரம் நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் உன்னை நான் அவருக்கு கல்யாணம் செய்து வச்சேன். ஆனா உங்க குடும்பத்து அமைதி அழியறதுக்கு என் தம்பியே காரணமாயிட்டான்றது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குமா. கஸ்தூரி, நான் இருக்கிறேன். நீ கவலைப்படாம தைரியமா வீட்டுக்கு போமா. இந்த பிரச்சனைக்கு இன்னைக்கே நான் ஒரு முடிவு காண்றேன். வரேங்க. எங்கடா கூட்டிட்டு போறேன்? வீட்டுக்கு எதுக்காக? மோகனை நான் சரியா கவனிக்கிறேன்னு நினைக்கிறியா? இல்ல அவனை என்னால குணப்படுத்த முடியுங்கிற நம்பிக்கை உனக்கு இல்லையா? உன் திறமையில எனக்கு அவநம்பிக்கை இல்லை. ஆனா நீ அவனை குணப்படுத்த கடைப்பிடிக்கிற முறைகள் தான் எனக்கு பிடிக்கல. உடல்ல இருக்கிற நோயா இருந்தா மருந்து கொடுத்து குணப்படுத்தலாம். உன் தம்பிக்கு மனநோய்டா, நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதா சரியான மருந்து. ஒரு குடும்ப பெண்ணுடைய கண்ணீரால தான் என் தம்பியை காப்பாற்ற முடியும்னா அவன் குணமடையவே வேணாண்டா. சின்ன குழந்தை சாப்பிடும் போது நிலாவை பிடிச்சுட்டான்னு பிடிவாதம். தாய் ஒரு சின்னத்துல தண்ணியை வச்சு இதோ இருக்கு நிலா, இதோ இருக்கு நிலான்னு ஏமாத்தி குழந்தைய சாப்பிட வச்சுருவான். நிலா கிடைச்சதுல குழந்தைக்கு சந்தோஷம், குழந்தை சாப்பிட்டதுல தாய்க்கு நிம்மதி. அந்த முறையை தாண்டா மோகனை குணப்படுத்த நான் கையாள்றேன். இதுல நீ நினைக்கிற மாதிரி யாருக்கும் கஷ்டமும் இல்ல, நஷ்டமும் இல்ல. எனவ காட்டி குழந்தைய சந்தோஷப்படுத்துற முயற்சின்னு ரொம்ப சாதாரணமா நீ சொல்லிட்ட. ஆனா உன் குடும்பத்துல அந்த நிலவு மேல அநியாயமா கலங்கத்தை சுமத்துறாங்களே, அதுக்கு என்னடா சொல்ற? கற்புக்கரசி சீதையை தப்பா பேசின உலகம் தானடாது. அதுக்காக ராமன் சீதை வெறுத்துட்டானா? அவ களங்கம் இல்லாதவங்கிறத இந்த உலகத்துக்கு நிரூபிச்சு காட்டினாண்டா. கோலம் போடுற கூட சில புள்ளிகளை எல்லையா வச்சிருக்கிற இந்த நாட்டுல மனித வாழ்க்கைக்கும் சில தர்மங்கள் இருக்குடா. அதை மீற முடியாம தான் தெய்வமான ராமனே தான் குளிக்க வச்சு நல்லவன் நிரூபிச்சான். அப்படின்னா இந்த சமூகத்தினுடைய தர்மங்களை நான் மேல் நடக்கிறேன்னு சொல்றியா? அதை நான் சொல்லித்தான் நீ தெரிஞ்சுக்கிறமா? படி தாண்டாதவர்தான் பத்தினின்னு சொல்ற இந்த சமூகத்துல
தாலி கட்டின மனைவி ஆஸ்பத்திரி வரைக்கும் கூட்டி வர்றியே, இந்த உலகம் என்னடா சொல்லும்? நான் ஒரு டாக்டர், என் கடமையை செய்ய நான் தயங்கவே மாட்டேன். நான் உன் ஃப்ரெண்டு தான், உனக்கு உன் குடும்பத்துக்கு எது நல்லதுன்னு எனக்கு தான் தெரியும். வர போறேன். நான் சொல்றதுக்கு ஊர்ல என்ன போல எவ்வளவோ டாக்டர் இருக்கிறான், அவங்க உன் தம்பியை குணப்படுத்திடலாம். ஆனா குடும்பத்துல ஏற்பட்ட குழப்பத்துக்காக ஒரு நோயாளியை காப்பாற்றக்கூடிய யோகிதை எனக்கு இல்லைன்னு மத்தவங்க நினைச்சுட்டா அந்த அவமானத்தை என்னால தாங்கவே முடியாதுடா. மற்றவங்களுடைய உணர்ச்சியை நீ புரிஞ்சுக்கலனாலும் உன் வேதனையை நான் புரிஞ்சுக்கிறேன். உனக்கு நான் இன்னும் 2 நாள் டைம் தர்றேன். கூட முடிஞ்சா அவனை குணப்படுத்து, இல்ல யார் தடுத்தாலும் நான் கேட்க மாட்டேன், அவனை கூட்டிட்டு போயிடுவேன். நான் வரேன். ஹலோ, டாக்டர் வேலாயுதம் இருக்காரா? இல்லையா? வந்த உடனே டாக்டர் சுந்தரம் போன் பண்ணேன். கஸ்தூரி, கஸ்தூரி, இவா இவா, கூட படிச்சவங்களா ஒரே கூட்டமா நிலவே நீ சாட்சின்னு பாடுறாங்க. நிலவே நீ சாட்சின்னு உன் தோழிகள் போன்ல ஒரு பாட்டு பாடினாங்களே, அது நான் பாடின பாட்டு. அது மோகனுக்கு தெரியுமா? நல்லா தெரியும். நான் நினைச்சேன் அதை நீ இப்ப மோகன் முன்னால பாடணும். முடியாது. கஸ்தூரி, இனிமே உங்க முயற்சிக்கு என் உதவி கிடைக்காதுன்னு சொல்லிட்டு போகத்தான் இப்ப நான் இங்க வந்தேன். நான் வர்றேன். கஸ்தூரி, சேகர் மோகனை குணப்படுத்த இன்னும் 2 நாள் தான் டைம்னு கண்டிப்பா சொல்லிட்டான். இந்த சமயத்துல நீயும் உதவி செய்ய மறுத்துட்டா நான் எடுத்த முயற்சி எல்லாம் வீணா போயிடும். டாக்டர், நீங்க ஒரு உயிரை காப்பாத்துறதா நினைச்சுக்கிட்டு இன்னொரு உயிரை கொண்டுகிட்டு இருக்கீங்களே, அது உங்களுக்கு புரியும்? கஸ்தூரி, என்னால எந்த உயிருக்கும் பாதிப்பு ஏற்படாது. நான் டாக்டரா இருந்து எப்படி நோயாளியை காப்பாற்றணும், அதே மாதிரி கணவனா இருந்து என் மனைவியை காப்பாற்றணும். இந்த ஒரே ஒரு முறை எனக்கு சந்தர்ப்பம், இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நிச்சயம் அவனை குணப்படுத்திடுவேன். உங்களுடைய முயற்சி இதுதான் என்னுடைய கடைசி விடை. இனிமே நீங்க ஏதாவது சொல்லி கணவன் சொல்ல மீறிட்டா கஸ்தூரிங்கிற அவசலுக்கு என்னால உயிர்களுக்கெல்லாம் நிலவே
நாடும் உயிர்களுக்கெல்லாம் நிலவே நீ சாட்சி. நிலவே நீ சாட்சி மன நிம்மதி நாடும் உயிர்களுக்கெல்லாம் நிலவே நீ சாட்சி. பாதைகள் இரண்டு சந்திப்பதும் அதில் பயணம் செல்பவன் சிந்திப்பதும் பாதைகள் இரண்டு சந்திப்பதும் அதில் பயணம் செல்பவன் சிந்திப்பதும் காதலில் கூட நடப்பதுண்டு அங்கே காலத்தின் தேவன் சிரிப்பதுண்டு காலத்தின் தேவன் சிரிப்பதுண்டு. நிலவே நீ சாட்சி மன நிம்மதி நாடும் உயிர்களுக்கெல்லாம் நிலவே நீ சாட்சி. ஒரு சில இல்லத்தில் சுவை பேச்சு சில உள்ளங்களில் ஏனோ பெருமூச்சு. ஒரு சில இல்லத்தில் சுவை பேச்சு சில உள்ளங்களில் ஏனோ பெருமூச்சு. இருவரை இணைத்து திரை போட்டு இது இறைவன் நடத்தும் விளையாட்டு இறைவன் நடத்தும் விளையாட்டு. நிலவே நீ சாட்சி மன நிம்மதி நாடும் உயிர்களுக்கெல்லாம் நிலவே நீ சாட்சி. நிலவே நீ சாட்சி. வெரி குட் மோகன். பழைய பாட்டை மறக்காம அப்படியே ஞாபகம் வச்சிருக்கேன். இது என்னடா தெரியுதா? இது இது ஒரு ரசனை. நான் யார் தெரியுதா? டாக்டர். என்ன மோகன், நான் உங்க கூட படிச்சேன். உன் கிளாஸ்மேட். என்ன டாக்டர், என்னையே ஏமாத்துறீங்களே. கஸ்தூரி, கஸ்தூரி, டாக்டர், கஸ்தூரி எங்க? அவ வீட்டுக்கு போயிருக்கா. மோகன், நீ குணமாகிறது கஸ்தூரிய ரொம்ப உதவியா இருந்தா. அப்படியா? நான் அவளை உடனே பாக்குறேன். மோகன், டாக்டர், அதுக்கு என்ன பாக்குறா? மோகன், நீ குணமானது உங்க அண்ணன் போன் பண்ண சொன்னா இங்கே வந்த. ஹலோ, எஸ் இன்ஸ்பெக்டர் சேகர் ஹியர். டேய், நான் சுந்தரம் பேசுறேன்டா. மோகன் குணமாயிட்டான். அவருக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. அப்படியா? வெரி குட். அவன் உடனே கஸ்தூரியை பார்க்கணும்னு சொல்றான். எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. எது கவலைப்படாத, நான் உடனே அங்க வர்றேன். என்னடி குழந்தைய தொடாத வளர்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அவ ஒரு பண்பு கட்டவ தொடர்றத நான் அனுமதிக்க மாட்டேன். உன்னை போல ஒரு நல்லவதா இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு சொன்ன நீங்க இன்னைக்கு என்ன பார்த்து பண்பு கட்டவர்னு சொல்றீங்களே. இந்த குழந்தை அனாதை ஆயிடக்கூடாது,
இதுக்கு நீதான் தாயா இருக்கணும் சொன்ன நீங்க இன்னைக்கு இந்த குழந்தைய தொடக்கூடாதுன்னு சொல்றீங்களே எனக்கு ஏத்த இந்த தண்டனை உனக்கு இதை விட பெரிய தண்டனை கொடுக்கணும் அத கடவுளா பார்த்து கொடுப்பாரு கடவுள் குற்றவாளிகளை தான் தண்டிப்பாரு நிரபராதிகளை சோதிப்பாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அந்த சோதனை தான் இப்ப எனக்கு நடக்குது நல்லவ மாதிரி அழுது புலம்புறியே நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு என்கிட்ட உண்மையை மறைக்க கூடாது அந்த மோகனுக்கும் உனக்கும் பழக்கம் உண்டா இல்லையா என்ன தைரியம் இருந்தா ஏன் முன்னாலே ஆமான்னு சொல்லுவேன் ஆனா இந்த குழந்தை மேல சத்தியமா சொல்றேன் நான் களங்கம் இல்லாதவோ நீ 1000 சத்தியம் பண்ணாலும் சரி நான் நம்ப மாட்டேன் அத்தை நான் நல்லவங்கிறது கடவுளுக்கு தெரியும் என் கணவருக்கு தெரியும் எனக்கு அது போதும் என்னடி சொன்ன என்ன இதெல்லாம் வாங்க இவ என்ன சொன்னா தெரியுமா இவ புருஷன் அவளை நம்பிட்டானா நம்மளை பத்திலே அவளுக்கு அக்கறை இல்லையா இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல நீ இருக்கக்கூடாது ஜெயலட்சுமி அவன் வீட்டுல இல்லாத நேரத்துல கஸ்தூரியை வெளியே அனுப்புறது நியாயம் அல்ல அவன் வரட்டு மத்ததை பேசிக்குவான் அவன் என்ன வர்றது அவனை பெத்தவன் நான் சொல்றேன் இந்த வீட்டுக்கு மருமகங்கிற தலையெழுத்து இவளுக்கு என்னையோட முடிஞ்சு போச்சு போடி வழிய எங்க வந்தீங்க என்ன அழ வச்சது போதாதா இந்த குடும்பத்தோட அமைதி அழிச்சது போதாதா வாழ வேண்டிய பெண்ணு பல பேருக்கு முன்னால ஒரு அவமான சின்னமா நிக்க வச்சுட்டீங்களே மறுபடியும் எதுக்காக வந்தீங்க தயவு செஞ்சு போயிடுங்க இனிமே இந்த வீட்டு பக்கமே வராதுங்க அப்படி சொல்லாத கஸ்தூரி இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் ஒன்னு என்னால மறக்க முடியுமா என் இதயத்தை நான் ஒரு உயர்ந்த இடத்தை கொடுத்திருக்கேன் அதை புரிஞ்சுக்காம என்னையே நீ வெறுத்துட்டேன் உன்னை பார்க்கணும் உங்ககிட்ட மனம் விட்டு பேசணுங்கிற ஆர்வத்தோட டாக்டர் கிட்ட கூட சொல்லாம ஓடி வந்துட்டேன் ஆனா என்கிட்ட நீ கொஞ்சம் கூட அன்பு காட்டாம வீட்டை விட்டே போன்னு சொல்றீங்க இப்ப நீங்க வெளியில போறீங்களா இல்லையா நீ என்ன மறந்தால நான் உன்னை மறக்கவே மாட்டேன் உன்னை வெறும் கையோட பார்க்க வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த பூக்களை வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த மலர்கள் உன் தலையில என்னைக்குமே வாடாம வாங்கிக்க என்ன தைரியம் இருந்தா இப்படி எல்லாம் நடந்துக்குவேன் கஸ்தூரிக்கு அவன் குடும்பத்துக்கு நீ செய்த கெடுதல் போதாதா ஒரு குடும்ப பெண் வாழ்க்கையை பாழாக்க நினைச்ச அந்த பாவம் ஒண்ணு சும்மா விடாது மகன் உன் தம்பியா இருக்கான் ஆனா அவன் ஏன் பொறுப்புல இருக்கான் அவன் அடிக்க உனக்கு உரிமை கிடையாது சுந்தரம் அண்ணா நீங்க நினைக்கிற மாதிரி நான் எந்த கெட்ட நோக்கத்தோடு வரல கஸ்தூரி கல்யாணமானவங்கிறது எனக்கு நல்லா தெரியும் நான் குணமாறதுக்கு கஸ்தூரி ரொம்ப உதவியா இருந்தான்னு டாக்டர் சொன்னார் அதனாலதான் என் நன்றியை சொல்லிட்டு போலாங்கிறதுக்காக வந்தேன் ஆனா கஸ்தூரி கூட என்ன தவறா நினைச்சு பேசிட்டேன் என்ன மன்னிச்சிருப்பா நான் தான் அவசரத்துல ரொம்ப ஆத்திரப்பட்டுட்டேன் ஆனா நீ முதல்ல நன்றி சொல்ல வேண்டியது கஸ்தூரிக்கு இல்ல அந்த பெண்ணுடைய கணவனுக்கு தொட்டதுக்கெல்லாம் சம்பிரதாயம் பார்க்கிற இந்த காலத்துல ஒரு அந்நியனுடைய உயிரை காப்பாற்றுறதுக்காக தொட்டு தாலி கட்டின மனைவியே உதவி செய்ய அனுப்பிச்சு வச்சான் பார் அந்த நல்ல பண்பு யாருக்குடா வரும் கஸ்தூரி உன் கணவர் எங்க அவரை நான் பார்க்கணும் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் கஸ்தூருடைய கணவன் வேற யாரும் இல்லை நிற்கிறானே டாக்டர் சுந்தரம் நான் எவ்வளவு பெரிய தவறு செய்துட்டு டாக்டர் எவ்வளவு பெரிய தவறு செய்துட்டு என்ன மன்னிச்சிருங்க டாக்டர் வாழ்க்கையில வெற்றி தோல்வி சகஜம் வெற்றியை கண்டு சந்தோஷப்படுற மனுஷன் தோல்வியை கண்டு துவண்டு போயிடுறான் அது கூட காதல்ல தோல்வி அவன் பைத்தியம் ஆயிடுவான் மனைவி மேல சந்தேகம் அவன் கொலகாரன் ஆயிடுவான் இதுக்கெல்லாம் காரணம் என்ன பலவீனமான இதயம் தான் இந்த மாதிரி சம்பவங்கள் வாழ்க்கையில நடக்காம இருக்கணும்னா மன பக்குவம் தேவை எதையும் தாங்கி இதயம் வேணும் அதை மறந்துடாங்க உன் தம்பியை காப்பாத்தி உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொன்னேன்
தேங்க்யூ சுந்தரம், தேங்க்யூ. மோகன், உன்னால இந்த குடும்பத்துல பல குழப்பங்கள் ஏற்பட்டு போச்சு. எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்க, நம்ம வீட்டுக்கு புறப்படலாம். நடந்த தவறுகளுக்கெல்லாம் நான் தான் காரணம். கஸ்தூரி மேல எந்த தவறும் இல்லை. தெரிஞ்சோ தெரியாமலோ நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா என்ன மன்னிச்சிருக்க. நான் வரேன். வரேன். இப்ப என்னடி சொல்ற? கஸ்தூரி எதுவும் தெரியாம பேசிட்டேன், என்ன மன்னிச்சிடுமா? அது நல்ல. இப்படித்தான் ராமாயணத்துல சீதையை கூனி கழுவி தப்பா சொல்லிட்டான்னு பீம மூக்கறுத்துக்கிட்டான். ராமாயணத்துல பீமனா? அதான ராமாயணத்துல இது பீம, பீமாயணத்துல ராம. அப்பா, நீங்களும் வந்து ஒரு 4 நாளைக்கு நச்சுன்னு இருங்க. இல்ல இப்படி தப்பா சொன்னாலாவது உன் அம்மா ஒழுங்கா சொல்லுவாரான்னு பார்த்தேன், ஒழுங்கா சொல்லிட்டான். பரவாயில்ல ராமாயணம் படிச்சு மாயன் ஜாலியா வெளியே போட்டு வருவோம்.